அதுக்கு முன்னாடி தான் ஒரு கேள்வி எனக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஆர்டெட்டா டீம்னா வந்து ஃபிசிக்காலிட்டி, டியூவல்ஸ், நம்ம வந்து டியூவல் வின் பண்ணுறது ஒரு ப்ரையாரிட்டி. நம்ம வந்து மிட்ஃபீல்டில் வந்து அவுட் ரன் ஆகக்கூடாது, அவுட் ஃபிசிக்கலி அவுட் மசில் ஆகக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்போ வந்து அதுதான் வந்து நம்ம பேஸாக ஓகே பிளேயிங் அவுட் ஃப்ரம் த பேக், டியூவல் வின்னிங், செகண்ட் பால் வின் பண்ணணும், ஃபிசிக்கலி வந்து ஃபுல்லி இதுவாக இருக்கணும், ஓபியில் விடவே கூடாது, நம்மளுடைய சான்ஸ் கிரியேஷன் இப்படி வரும். இது இப்போ நம்மளுக்கு தெரியுது. பட் அந்த 22-23 பீரியட்ல நம்ம இவ்வளவு வந்து டியூவல்ஸ் மேல இவ்வளவு ஆர் பிசிக்காலிட்டி மேல இவ்வளவு ஃபோக்கஸ்டா இருந்தோமா? எனக்கு இல்லாத மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா. இல்ல 22-23ல அதான் சொல்றேன், 22-23ல அது ஃபோக்கஸே கிடையாது. இப்போ என்னன்னா வந்து அர்த்தா என்ன நினைச்சான்னா, ஓகே சிட்டி மாதிரி ஃப்ளூயிடா ஆடுறோம், அவுட் ஸ்கோர் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் தாட் ப்ராசஸ் இருந்திருக்கும். பட் அது வந்து எனக்கு தெரிஞ்ச சிட்டி கேமுக்கு அப்புறம் ப்ராபப்ளி அந்த ஒரு மாதிரி ரஃப் பேட்ச் இருக்கு இல்லையா, அந்த 2-2 டிராஸ், அந்த மாதிரி கோல்ஸை கன்சீட் பண்ணுவோம் நிறைய அந்த பீரியட்ல. வெஸ்டாம் கூட நிறைய பேர் இந்த மாதிரி ட்ராலாம் பண்ணுவோம். ஸோ அது அந்த டைம்ல தான் அவனுக்கு யோசிச்சிருக்கோம், ஓகே வி நீட் டு ஆஃப் த பால் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், டிஃபென்சிவ் சாலிடா இருக்கணும், அப்புறம் நம்ம கோல்ஸ் அடிச்சுக்கலாம் அப்படிங்கறது அவன் தாட் ப்ராசஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ அதை வச்சு இவனுக்கு பண்ண விண்டோ தான் வந்து இந்த விண்டோ. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் விண்டோஸ் நான் வந்து பார்த்து 15 வருஷத்துல. ஹவர்ட்ஸை வந்து நான் இப்போ நம்ம வந்து அவளுக்கு தெரியல, பட் இன்னமே வந்து எனக்கு இந்த ரோலுக்கு வாங்கினது வந்து இப்போவுமே எனக்கு இந்த ஒரு மாதிரி. எனக்கு இதுல ஒரு தியரி இருக்கு, நம்ம பேசுவோம். இதுல எனக்கு ஒரு தியரி இருக்கு. ஏன்னா நான் பார்த்ததை வச்சு நான் வந்து அந்த ஃபிகர் அவுட் பண்ணது லைக் வை ஹி இஸ் கோயிங் தட் வேங்கிறது. பட் நம்ம ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லைக் எப்படி நம்ம அஃப்கோர்ஸ் டெக்லன் ரைஸ் வாங்கினோம், ஸ்பெசிஃபிக்கா வந்து 6 விளையாடணும், அவனோட இன்ஜின் அவன் வந்து பிசிக்கலி லைக் ரொம்ப ஸ்ட்ராங்குங்கிறதுக்காக அந்த ஒரு ஃபேக்டருக்காக வாங்கினோம். பிளஸ் ஹி ஆல்சோ ஹேஸ் கோல்ஸ் இன் ஹிம். பட் ஸ்டில் அவன் வந்து ஒரு பார்ட்டி அளவுக்கு ஒரு ஷாக் அளவுக்கு பாசர் கிடையாது. அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஒன்று இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, அதே மாதிரி ஹேவர்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸாக வாங்கின மாதிரி தான் இருந்துச்சே தவிர்த்து அந்த லெவர்குசன் ஹேவர்ட்ஸ் வந்து போயிட்டான். லைக் அந்த ஒரு பாஸும் போட முடிஞ்சு. ஏன்னா லெவர்குசனில் விளையாடுறப்ப ஒரு 9.5 விளையாடுறப்ப கோல் அடிப்பான், பாஸும் போடுவான் ஒரு மாதிரி பயங்கரமாக. ஏன்னா அதனால தான் அவனை அடுத்த ஓசல்னு வேற சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு மாதிரியான பிளேயராக இருந்தான் அவன் அந்த பாயிண்ட்ல. பட் அது செல்சியிலேயே அது வந்து பேபி அவனுக்கு க்ரோத்ஸ் போட்ட அதனால இருக்கலாமா என்னன்னு தெரியல. பட் தட் சார்ட் ஆஃப் லைக் வேனிஷ்ட், ரைட்டா? why did we go for Havertz at this point? One, நீ எப்படி எந்த ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்த இது வந்து எந்த மாதிரி போகுதுங்கிறது? இல்ல நான் வந்து விண்டோ ஹானஸ்டா சொல்லணும்னா, நம்ம ஐ திங்க் குரூப் சாட்ல அப்பதான் ஜாயின் பண்ண நினைக்கிறேன். ஐ வாண்டட் இந்த மவுண்ட், இந்த பொசிஷனுக்கு வந்து மேசன் மவுண்ட் தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து அந்த and we tried as well. ஆமா ட்ரை பண்ணோம், போல யுனைடெட் போயிட்டான். பட் அவன் வந்திருந்தானா ஐ திங்க் பர்சனலி ஆர்டெட்டா எதிர்பார்த்த மாதிரி மவுண்ட்னால அவுட்புட் கொடுத்துருக்க முடியுங்கிறது தான் என்னோட இது. ஆக்சுவலா ஜாக்காவோட ரோலும் பண்ணியிருப்பான், பாக்ஸ் பிரசன்ஸ் கோல்ஸும் கிடைச்சிருக்கும், ஆனா இன்ஜுரி பண்ணியிருப்பான். ஆனா இன்ஜுரி ப்ரோன், கரெக்ட். ஆனா செல்சியில அவன் இன்ஜுரி ப்ரோன் கிடையாது, அதுதான் மேட்டர். செல்சியில வந்து மோஸ்ட்லி அவன் டுஷல் கீழே எல்லா 60 கேம்ஸ் நம்ம 55 கேம்ஸ் விளையாண்டுருக்கான். ஸோ வந்து ஐ திங்க் வந்து ஹவர்ட்ஸ் வந்து இட் வாஸ் நாட் பிளான்டுங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. குண்டாகன் இல்லை மவுண்ட் தான் இருந்தது, ஹவர்ட்ஸ் வந்து டாபிக்கே கிடையாது. பட் வந்து ஹவர்ட்ஸ் மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து அவன் ஃபிசிக்கல் பிரசன்ஸ். பட் இது இப்போ நம்ம சொல்றப்ப, சாரி டு ஸ்டாப் யூ, ப்ரொஃபைல்ஸுக்கு சம்மந்தமே இல்லையே மவுண்டோட ப்ரொஃபைலுக்கும் குண்டோகன் ப்ரொஃபைலுக்கும். அதுதான் எனக்கு பேப்லிங்கா இருந்தது. இப்போ ஹவர்ட்ஸ் வந்து நீங்க ஒரு சென்டர் ஃபார்வர்டா பாக்குறீங்க இல்ல செகண்ட் ஸ்ட்ரைக்கரா பாக்குறீங்கன்னா, இதுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னா தட்ஸ் ஃபைன், ஓகே. இது வந்து நல்ல ட்ரான்ஸ்ஃபர், பட் ஸ்டில் ஜாகாவை ரீப்ளேஸ் பண்ணல அந்த பக்கத்துல ஹவர்ட்ஸ் வாங்கி. பட் ஆனா வந்து ஹவர்ட்ஸ் வந்து ஜாகா ரோல் தான் பண்ண போறான் அப்படின்னு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா சொன்னது வந்து தட்ஸ் நாட் கன்வின்சிங். ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் மேலே இப்போவுமே வந்து அந்த எல்சிஎம்க்கு தான் ப்ரொஜெக்ட் பண்ணி வாங்கின மாதிரி தான் வந்து அப்போ பயங்கர டாக் இருந்தது. ஆர்டெட்டாவுமே சொல்லியிருப்பான், அவன் வந்து அந்த பாக்ஸ் ப்ரெசன்ஸ் வந்து பாக்ஸ் கிராஷிங் இருக்கு, டிஃபென்சிவ் சாலிடேட்டரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் நம்ம வாங்கினப்போ நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருந்தது, ஹவர்ட்ஸ்னால ஆஃப் த பால் பண்ண முடியுமா? ஏன்னா செல்சியில் அவன் பயங்கர லேசியான பிளேயர் தான் லேபிள் பண்ணியிருந்தாங்க. அது செல்சி ஃபேன் பேஸும் சரி, ஒரு மாதிரி ஜெனரலி பெர்செப்ஷனே அதான் இருந்துச்சு, அவன் வந்து ஒரு லேசி ஓசில் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது அப்படியே ஆப்போசிட்டா இப்ப பண்ணிட்டு இருக்கான். ஆர்டெட்டா அவனை பண்ண வச்சிட்டான். பட் அதெல்லாம் செகண்டரி. பட் வந்தோன்னே இதான் எக்ஸ்பெக்டேஷன் இவங்ககிட்ட. இப்போ நான் வந்து ஒரு பேசஞ்சர் மாதிரி தான் இருப்பான் அப்படிங்கிறது தான் இந்த ரோல்ல. பட் பேசஞ்சர் மாதிரி தான் இருந்தான் ஸ்டார்டிங்ல வந்து 6 months வந்து இவனை கோல் அடிக்க வைக்கணும், இவனை பாக்ஸ்ல கொண்டு வரணும் அப்படிங்கறதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனா இருந்தது ஒழிய, ஓகே டீம் வந்து ஓகே இவன் வந்து ஒரு ஒன் ஆஃப் த டீம் மெம்பரா இருந்துட்டு போட்டோம், அவன் வந்து ஒர்க் பண்ண முடியலன்னா நம்மளை இன்னொருத்தவனை ரீப்ளேஸ் பண்ணலான்னா அந்த டைம்லயும் we didn't have பார்ட்டி. அந்த பார்ட்டியுமே இன்ஜுரியில தான் இருந்தான் ஆக்சுவலா. டெக்லன் தான் 6 ஆடிட்டு இருந்தான். ஸோ வந்து
இது இன்னமே எனக்கு வந்து இந்த பொசிஷனுக்கு வாங்கினது வந்து ஒரு மாதிரி வியர் ட்ரான்ஸ்ஃபரா தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி படுது தெரியல. பட் எனக்கு வந்து எனக்கு இன்னமே அதுக்கு இந்த ஒரு பொசிஷன் ஒரு வந்து அப்பவே அதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இப்போ ஹவர்ட்ஸ் வந்து நத்திங் ராங். இப்போ வந்து அவனுமே நல்ல சென்டர் ஃபார்வர்ட், ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் இருக்கு அப்படின்னு சொத்துக்கிட்டாலுமே அந்த டைம்ல இந்த எல்சிஎம் வந்து இன்னும் பர்ஃபெக்ட் பண்ணியிருக்கலாம்னு தான் என்னோட ஒப்பீனியன். இன்னமே நம்ம எல்சிஎம் வாங்க முடியும். இப்போ சுபிமெண்டி தான் வாங்க போறோம். எனக்கு எனக்கு அதனால தான் நான் சொல்ல வர பாயிண்ட்டுக்கு வருது. பட் அதுக்கு நான் பாயிண்ட் சொல்கிறேன். அது என்ன எனக்கு எப்படி தெரியுதுன்னா, லைக் அந்த எல்சிஎம் நம்ம கண்ட்ரோல் எதிர்பார்க்கறது, டைனமிசம், எஸ்பெஷலி கிவன் லைக் நம்ம வந்து ஒரு கெலஃபியரி மாதிரி ஒரு பிளேயரை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறப்ப, அவனு ஃப்ரீயாக போகிற பிளேயர் இருக்கிறப்ப, எனக்கு அந்த எல்சிஎம்மோட ரோல் வந்துட்டு ஒரு எல்சிஎம்மாக இல்லாமல் மோர் ஆஃப் ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரைக்கர் ரோல் தான் நான் பார்க்குறேன். லைக் ஒரு ஹவர்ட்ஸோடைய வேலை வந்துட்டு ஒரு ஒரு காம்போ மாதிரி அவனுடைய வேலை. அந்த ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு ஆள் மாதிரி தான் அவனை வச்சுருக்கான். அதுக்காக தான் நம்ம போகிற ஸ்ட்ரைக்கர் ப்ரொஃபைல் எல்லாமே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஹெசூஸாக இருக்கட்டும் ஆர் ட்ரொசார்டாக இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு வந்து லாஸ்ட் சீசனுமே நம்ம பார்த்தோம், ஒரு சில பாயிண்ட்ஸில் வந்துட்டு ஹவர்ட்ஸும் ஹெசூஸ் இல்லாட்டி ஹவர்ட்ஸும் ட்ரொசார்டாக விளையாடுறப்போ கண்டினியூஸாக நம்ம சூப்பராக விளையாட்டு இருப்போம். ஏன்னா எவனாவது ஒருத்தர் வந்து ட்ராப் பண்ணுற ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பான் எப்பயுமே. ஆனால் அந்த ப்ரொஃபைல் வைஸ் பார்த்தாலுமே ட்ரொசார்ட் கேன் பாஸ் த பால், இஸ் குட் அட் தட். அந்த பால் காலில் வச்சுட்டு டைட் ஸ்பேஸ் வெளியே வருது அதெல்லாம். ஸோ அந்த ப்ரொஃபைல் வந்து இதுக்கு ஃபிட் ஆகும். அதே மாதிரி ஹெசூஸ் நம்மளுக்கு தெரியும், ஒரு டைனமிக்ஸம் ப்ரொவைட் பண்ணுற பிளேயர்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஹெசூஸை நம்ம மிஸ் பண்ணுறோம். இப்போ ஹெசூஸை மிஸ் பண்ணுறோம் தாண்டி அந்த ப்ரொஃபைலை மிஸ் பண்ணுறோம். பிகாஸ் பேசிக்லி இப்போ நம்ம மிட் பிளாக் பிரேக் பண்ண முடியல நம்ம சொல்கிறது, ஹெசூஸ் மாதிரி ஒரு ப்ரொஃபைல் தான் மிட் பிளாக் ஆக்சுவலாக ஒரு பெரிய வந்து ஒரு பிரேக் பண்ணுற வெப்பனே. அவனை மாதிரி ஒரு பிளேயர் இல்லாத பட்சத்தில் யூ வில் ரியலி ஸ்ட்ரகிள் அந்த மிட் பிளாக்ஸ். அண்ட் தட்ஸ் வாட் வி ஆர் ஸ்ட்ரகிளிங் வித். நான் எப்படி பார்த்தேன்னா, அதே 5 man அட்டாக் தான். உன்னுடைய லெஃப்ட் விங்கர் வில் பி வே மோர் டைனமிக். லைக் இப்போ வந்து மார்டினெல்லி வந்துட்டு he can do, நான் எப்பயுமே சொல்வேன், மார்டினெல்லி வந்துட்டு பால் போட்டால் ஓடுவான். புட் த பால், மேக் him run. அவனுடைய ப்ராபபிலி அவனுடைய பெஸ்ட்டை கொண்டு வரலாம். நீங்க சொல்றது என்னன்னா, இங்க இருந்து பால் எடுத்துட்டு போய் இவங்க இப்போ இந்த பாக்ஸ் பிரசன்ஸ் நீங்க சொல்றீங்க கரெக்ட்டா? எதுவா இருந்தாலுமே எக்ஸாக்ட்லி. நீ லாங் பால் போட்டாலும் ஹவர்ட்ஸ் அங்க வந்து எஃபெக்டிவா இருப்பான். நீ வந்து இந்த கேப் கிரியேட் பண்றதா நம்ம எப்படி இருந்தாலுமே இன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு டெக்லனோட இன்னொரு ஃபுல் பேக் விளையாடிடுறான். அது கெலஃபியரியா இருந்தான்னா இன்னும் கொஞ்சம் அவனும் அட்வான்ஸ் பண்றான். அப்படி இல்லாட்டி ஒரு மிட்ஃபீல்டர் ட்ராப் ஆயிடுறான். ஸோ நான் இப்படி தான் பார்த்தேன். ஓகே, இது வந்து ஒரு, நான் அதாவது எப்பயுமே சொல்லுவேன் 22-23 வாஸ் குட், but 23-24 was probably the best blueprint for us to win something. அந்த மாதிரி தான் பார்த்தேன். இல்ல நான் கரெக்ட் தான். இப்போ நான் சொல்றேனே, இப்போ ஹவர்ட்ஸ் செகண்ட் ஸ்ட்ரைக்கரா தான் நான் ப்ரொஜெக்ட் பண்றேன் அப்படின்னு அவன் வந்து ஆர்டெட்டா வந்து இது ப்ரூவ் நெக்ஸ்ட் சீசன் கூட ப்ரூவ் பண்ணான். இப்போ எனக்கு ஹவர்ட்ஸ் எல்சிஎம் ஆடுவான், இட்ஸ் கேப்பபிள். ஏன்னா 2 வருஷம் ஆக போகுது. கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன் கூட அவனால் ஆட முடியும். இதை வந்து அவன் நான் பிளாக்ஸ் பிரசன்ஸ்ல கூப்பிட்டு வரேன், இங்க புது லெஃப்ட் விங்கர் வச்சு நான் பண்ணி காமிச்சான் அப்படின்னா பெல்லன் குட். ஏன்னா வாயினதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இல்ல வந்து அவனால இன்னமே ப்ரூவ் பண்ண முடியல, பிகாஸ் ஐ திங்க் ப்ராபபிலி வில் எண்ட் அப் வித் செஸ்கோ. செஸ்கோவும் இவனும் பாக்ஸ் பிரசன்ஸ் கண்டிப்பா வந்து டிஃபெண்டர்ஸ் ஷுட் பி நைட் மாதிரி தான் நான் சொல்லுவேன். யாரை மார்க் பண்றது அப்படிங்கிறது சுத்தமா தெரியாது. அவன் 2 பேரை இழுத்துட்டு வேற ஓடிடுவான் ஹவர்ட்ஸ். எப்பயுமே அவன் எங்க மூவ் பண்றான்னே தெரியாது. அது நான் அப்படிதான் பார்த்தேன். ஸோ லைக் சார்ட் ஆஃப் யார் விளையாடினாலுமே அந்த இடத்துல அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் தட் யூ கெட் வில் பி ரியலி ரியலி ஹை. அண்ட் உன்னுடைய ஒரு சென்டர் ஃபார்வர்ட் வந்துட்டு நீ ட்ராப் பண்ணுறான்னா அவன், எனக்கு இதனால தான் நம்ம வந்து இசாக் போவோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது காரணம் தான். ஏன்னா ஓவரால் கேம் பிளே வந்துட்டு செஸ்கோட கேம் பிளேயோட பெட்டராக இருக்கும் ஓவராலாக அவன் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் செஸ்கோ வந்துட்டு சின்ன பையன் தான், அது இருக்குது. பட் நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இப்போ நம்ம ஜின்செங்கோ பற்றி பேசினோம் 21-22 வாங்கினது. அட் தட் பாயிண்ட் அவன் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது. கரெக்டாக ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து லிசாண்ட்ரோ மார்டினஸ் தான் நம்ம இது பண்ணோம். லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்துட்டு லெஃப்ட் சென்டர் பேக் தான், லெஃப்ட் பேக்கும் கிடையாது. இப்போ ஜின்செங்கோ வந்து வேர்ல்ட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் நம்ம வந்து லிசாண்ட்ரோ மார்டினஸ், ஜின்செங்கோ வந்து ப்ராபப்ளி இப்போ நீ யோசிச்சேன்னா ஜின்செங்கோ அஸ் எ பிளேயர்னு யோசிச்சேன்னா அவனுடைய பாசிங் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரும். பாசிங் இன்டெலிஜென்ஸ், லைன் பிரேக் பண்ணுவான், அந்த மாதிரி அதெல்லாம் வச்சுக்கிறது அவனோட ஃபர்ஸ்ட் வரும். ஆனால் லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்துட்டு ஜின்செங்கோ அளவுக்கு பாஸ் பண்ணுவானா மாட்டான். ஆனால் இஸ் அ வெரி குட் பாஸர். ஃபிசிக்காலிட்டி அவனுக்கு தம் துண்டா இருந்தாலும் ஃபிசிக்காலிட்டி பயங்கரமா இருக்கும். அண்ட் டியூவல்ஸ் பயங்கரமா வின் பண்ணுவான். அந்த ஒரு ரேஷ், சம்மர் ரேஷ் அதெல்லாம் டினே பண்ண முடியாது. எப்பயுமே ஒரு ரெட் கார்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஒரு இன்வெர்ட் பண்ற ரோலுக்கு நீ கூட ஒரு பார்ட்டி மாதிரியோ இல்லை ஒரு டெக்லன் மாதிரியோ ஒரு பிளேயர் போட்டா இவன் வந்து ஒரு புல்டாக் மாதிரி இருப்பான் அந்த இடத்துல. ஆனா நம்ம அது வந்து ஜின்செங்கோ வச்சு ரிப்ளேஸ் பண்ணோம். லிசாண்ட்ரோ மார்டினஸ் இதே லெஃப்ட் பேக்கா நம்ம வாங்கி விளையாடிருந்தோம்னா நம்மளுக்கு சக்சீட் ஆயிருப்பான்னு நினைக்கிறியா? லைக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இல்ல. நான் அந்த சீசன் எப்படி பார்த்தேன்னா, லிசாண்ட்ரோ ஃபர்ஸ்ட் நம்ம லிங்க் ஆனோம்னா நான் எப்படி பார்த்தேன்னா, லிசாண்ட்ரோ பார்ட்டி அந்த பாக்ஸ் மிட்ஃபீல்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜாக்கா, ஐ மீன் ஐ திங்க்
ஜாக்கா அண்ட் ஓடிகார்டு அந்த மாதிரி ஓடிகார்ட். கண்டிப்பா வந்து அவன் இன்ஜுரி இல்லாம எதுவும் பண்ணாம எதுவும் இன்ஜுரி ஆகாம ஜின்செங்கோ மாதிரி டிஃபென்சிவ் லைபிலிட்டிஸ் அவன்கிட்ட கிடையாது. பண்ணாம இருந்திருந்தா கண்டிப்பா இந்த சீசன் லீக் ஜெயிச்சிருப்போம். இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பா அவன் இம்ப்ரெசிவ் ப்ரொஃபைல். லிசாண்ட்ரோ இப்பவும் சொல்றேன், இப்போ அமோரியம் யூசஸ் ஆஸ் இல்ல வைட் லெஃப்ட் சென்டர் பேக்கா யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பா வந்து அவன் அந்த பில்டப்ல பயங்கர யூஸா இருப்பான். ஐ திங்க் ஸோ. நல்ல பிளேயர் ஆக்சுவலா, பட் டிசிப்ளினரி இதுதான் வந்து பிரச்சனை. அவன் வந்திருந்தானா பயங்கர இம்பாக்டா தான் இருந்திருக்கும். ஜின்செங்கோ எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்தானா மேபி இன்னும் ஒரு மடங்கு அவனோட கொடுத்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, டிஃபென்சிவாகவும் சரி. அதுதான் இங்கே இது பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ 22-23 வந்துச்சு. 23-24 சீசனுக்குள்ளே இந்த இப்படி தான் போனோம் உள்ளுக்குள்ளே. ஏன்னா நம்மளுக்கு வந்து மோஸ்ட் வேர்ல்ட் கப் முடிஞ்ச டைம்லேருந்து இவன் இன்ஜுரி ஆகிட்டான். கரெக்டாக ஹெசோஸ் இன்ஜுரி ஆகிட்டான். அவன் வந்து அடுத்து ஐ திங்க் எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும் அவன் ரிட்டர்னே வரல. டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த சீசன் தான் வந்தான்னு நினைக்கிறேன். டிட் ஈவன் கம் பேக்? எனக்கு அதுவே வந்து சர்டனாக ஞாபகம். அது அந்த சீசன் இது வந்து ஐ திங்க் திஸ் இஸ் 23-24. 23-24ல செகண்ட் ஹாஃப் ஆக்சுவலாக. இது எப்போனா வந்து ஹவர்ட்ஸ் வந்து எல்சிஎம் ஒர்க் அவுட் ஆகாத டைம் இது. ஐ திங்க் நம்ம ஸ்விட்ச் அப் பண்ணோம். அந்த இன்னும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. லிவர்பூல் கேம்ல வந்து ஹவர்ட்ஸ் வந்து 9 ஆடி இந்த செட்டப் பண்ணோம். துபாய் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பென் ஒயிட் இது பாக்ஸ் இப்படி ஆடணும் ஆக்சுவலா. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து அவங்களோட வந்து எஃப்ஏ கப்ல தோப்போம். கரெக்ட். இப்போ 22-23ல இருந்து 23-24 போனோம். அப்போ நான் 22-23 சீசன் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தேன்னா எனக்கு வந்து லைக் ஹூ பெனிஃபிட்டட் ஃப்ரம் தட் செட்டப், ஹூ பெனிஃபிட்டட் ஃப்ரம் தட் சிஸ்டம் த மோஸ்ட்னு பார்த்தா எனக்கு வந்து மார்டினெல்லி பேர் ஃபர்ஸ்ட் வருது. 15 என்பிஜி வச்சிருந்தான். ஓடகா சூப்பராக விளையாடினா, சாக்கா எல்லாருமே விளையாடினாங்க. பட் அடுத்த சீசன் போகிறப்போ இந்த 22-23லேயே வந்து பெனிஃபிஷியரிஸ் இவங்கன்னா 22-23ல இதனால பாதிக்கப்பட்டவங்க யாராச்சும் இருந்தாங்களா? 22-23ல அதான் 22-23ல பாதிக்கப்பட்டவங்க அதான் சொல்றேன். அந்த சீசன் வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜஸ்ட் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டிங் பண்ணி அது ஓகே அந்த டீமை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோங்கிறது தான் இருக்கும் இல்லையே. அதனால பிரச்சனைனா நமக்கு இன்ஜுரினால பிரச்சனை வந்தது, இந்த ஃபட்டிக்னஸ் இருந்தது. பிளஸ் வந்து நம்ம கிட்ட இந்த லைக் டு லைக் சிட்டி மாதிரி லைக் டு லைக் பிளேயர்ஸ் கிடையாது நம்ம கிட்ட. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேம் பார்ட்டி இல்ல அப்படின்னா அதோட முடிஞ்சது அந்த கேம், அதோட பொட்டலோங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா பில்டப்ல யாருமே கிடையாது. அப்பதான் ஜார்ஜினியோ இருந்தா, ஜார்ஜினியோவும் அந்த 6 months அப்பதான் டைம் ஆகி அப்பதான் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தான் ஓரளவுக்கு டீசெண்டா. அது ஒன்ஸ் டெக்லான் ரைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வி ஹேட் தட் ஆப்ஷன்ஸ். ஓகே 6லயே வந்து 3 ப்ரொஃபைல் இருக்கு, இது வந்து எப்படி வேணா கேம் டு கேம் சேஞ்ச் பண்ணலாங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருந்தது. அப்போ வந்து யாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பலிகேட் ஆகல. பட் ஏன்னா இந்த சிஸ்டம்ல நீங்க சொல்ற மாதிரி மார்டினெல்லி கண்டிப்பா அடி வாங்கினா, பயங்கரமா அடி வாங்கினா. அப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா அடி வாங்கினது வந்து மார்டின் ஓடிகார்ட் தான். ஓடிகார்டோட கேம் செம்ம ட்ராப் ஆஃப் ஆச்சு. ஏன்னா அவங்ககிட்ட அவனோட டிபெண்டன்சி வந்துட்டு இது நீ 23-24க்கு சொல்றேன். 23-24 ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிளஸ் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்பவே அடி வாங்கினான். ஏன்னா வந்து ஹவர்ட்ஸ் இங்க ஆடிட்டு இருப்பான் எல்சிஎம்ல. இஃப் யூ ரிமெம்பர் இங்க வந்து ஆமாமா கீழ வந்துருவான். ஆமா இங்க வந்து மேபி இங்க ஹெசூஸ் இருப்பான், என்கேடி ஆடுவான். இப்போ செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து இல் சேஞ்ச். ஹவர்ட்ஸ் ஓகே எல்சிஎம் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஓடிகார்டு கொஞ்சம் வந்து ரோல் ஓகே ஹையர் அப் த பிட்ச் கொஞ்சம் ஃப்ரீடம் ஆடுவான். ஏன்னா ஜார்ஜினியோனால பண்ண முடியும், ரைஸ்னால கேரி பண்ண முடியும்னால ஓடிகார்டு டீப்பர் ரோல் வந்து கம்மியாச்சு. ஸோ அவன் வந்து லைக் க்ளோசர் டு அந்த பாக்ஸ் ஜோன் 14 பக்கத்துலயே இருந்தான். ஆமா ஜோன் 14லயே இருந்தான். அதனால வந்து இந்த சைடு பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் நீங்க சொன்ன மாதிரி மார்டினெல்லினால பெருசா கொடுக்க முடியல. அவன் அங்கேருந்து விங்லேருந்து இழுத்துட்டு அவன் கோலுக்குள்ள வரதுக்குள்ள அவன் ஒரு ஆள் தான் அவனே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தான். இல்ல என்னன்னா இது அவங்ககிட்ட அந்த கேப்பபிலிட்டியும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபைல் பிளேயரும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இவனால என்ன பண்ண முடியும், பாக்ஸ்ல இருந்தாலும் ஷூட் பண்ண முடியும். அதையும் இவனால இப்ப அவனால பண்ண முடியல. ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. பட் அவனை வந்து நீங்க ஒரு பைலைன்ல இருந்து நீ கொண்டு வாடான்னு கேட்டா அவன் அந்த மாதிரி பிளேயர் எல்லாம் கிடையாது. அவன் இன்சைட் ஃபார்வர்ட் இன்வெர்டட் விங்கரே கிடையாது. இன்வெர்டட் விங்கர்னா என்னன்னா ஒரு நீகோ வில்லியம்ஸ் மாதிரி வந்து ஓகே நீங்க கொடுத்தாலும் இங்க எடுத்துட்டு வர முடியும். ஐசோலேஷன் பயங்கரமா கிரியேட் பண்ணுவான், செப்பரேஷன் கிரியேட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள ஈஸியா வந்துடுவான். கரெக்ட். ஸோ இதுதான் வந்து 23-24ஓட செட்டப். ரைட். இதுல ஒரே ஒரு கேள்வி. நம்ம வந்து அஃப்கோர்ஸ் முட்ரிக் போனோம், முட்ரிக் கிடைக்காம ட்ரொசார்ட் வாங்கினோம் அது முந்தின விண்டோல. அதே விண்டோல தான் கைசேடோக்கு பதிலாக ஜார்ஜினியா வாங்கினோம். கைசேடோ வாங்கியிருந்தோம்னா டெக்லான் வாங்கியிருப்போமா? அதே மாதிரி வாங்கிருக்க மாட்டோம். வாங்கிருக்க மாட்டோம்ல. கண்டிப்பா வாங்கிருக்க மாட்டோம். ஏன்னா 85-90 மில்லியன் அப்போ
டோனி வித்திருந்தாலுமே இன்னொரு 100 மில்லியன் டெக்லான் ரைஸ் கொடுத்துருக்க மாட்டோம் கண்டிப்பா. And பட் ரெண்டாவது நான் சொல்லு சொல்லு. சொல்லுங்க சொல்லுங்க இல்லைங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு இன்னொன்று ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, நம்ம வந்து ட்ரொசார்ட் வாங்கினோம், தட்ஸ் குட். பட் வாட் டு யூ திங்க் வாஸ் த பிளான் பிஹைண்ட் கெட்டிங் முட்ரிக்? இப்போ நம்ம வந்து அந்த டைனமிக்கா உள்ளுக்குள்ள வந்து பூந்து இப்போ பாலை கொண்டு வர ஒரு இன்சைட் ஃபார்வர்ட் சொல்றோம் இல்லை, நான் முட்ரிக் அதுக்கு முன்னாடி கேம்ஸ் பார்த்துருக்கேன். லைக் அவனுக்கு வந்து அந்த பால் காலில் வச்சுட்டு உள்ளுக்குள்ள ஓடுற அந்த அபிலிட்டி கண்டிப்பா நிறைய கேம்ஸ் வந்துருக்கு. ஹி இஸ் டன் தட் இன் த பாஸ்ட் டூ. டிம்பர் கூட அயாக்ஸ்ல கூட ஒரு மேட்சோட சூப்பராக அப்படியே டிம்பரை படுக்க போட்டு உள்ளுக்குள்ள எடுத்துன்னு வருவான் அங்கேருந்து உள்ளுக்குள்ளேருந்து. ஆல் தட்ஸ் குட். பட் ஒரு அந்த பாயிண்ட்ல ஒரு 18-19 இயர் ஓல்ட் மேல இவ்வளவு ப்ரெஷர் போட்டு நம்ம வாங்கினதுங்கிறது தட் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அந்த ஒரு பாயிண்ட்ல லைக் அந்த ட்ரொசார்டை கொண்டு வந்தது ஃபார் தட் பாயிண்ட் ஐ ஃபெல் ஓகே வி ஆர் மேக்கிங் த ரைட் டெசிஷன். முட்ரிக் வந்திருந்தான்னா லைக் டியூ திங்க் அந்த நம்ம டைனமிசம்னு சொல்றோம்ல, இந்த எதிர்பார்க்குற டைனமிசம் அந்த பாயிண்ட்லேயே வந்திருக்கும், சக்சீட் ஆயிருப்பான்னு நினைக்கிறியா? இல்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்றேனே, நான் கை சைடு வாங்குறது பெரிய ஒரு இதுதான். ஆக்சுவலா வந்து நான் அந்த பாயிண்ட்ல வந்து லாவியாவுமே வந்து அகாடமி சவுத்ஆம்ப்டன் ரைட் இதுல பண்ணிட்டு இருந்தான், நல்லா பண்ணிட்டு இருந்தான். ஐடியலி வந்து நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ஓகே ஒன் ஆஃப் தி லாவியா வந்து ஜான்வரியில வாங்கிட்டு ஆர் அண்ட் டெக்லானை வந்து சம்மர்ல வாங்குறங்கிற மாதிரி தான் வந்து என் தாட் இருந்தது. பட் இப்போ ஜார்ஜினியா வாங்கிட்டு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லலாம். நான் வந்து ஜார்ஜினியோட பெரிய ஃபேன். நானும் பெரிய ஃபேன் இருந்து நான் பாத்துருக்கேன். ஆமா, அதனால அவனை வாங்கினது வந்து நான் ஓகே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. ஓகே இந்த மாதிரி ஒரு சாம்பியன்ஸ் லீக் வின்னர் இருக்கான், இந்த மாதிரி ப்ரொஃபைல் நம்ம கிட்ட கிடையாது. ப்ராபப்ளி டீப்பா இருந்து ஃபேப்ரிகேஸ் மாதிரி வச்சுக்கலாமே, டீப்பா இருந்து பால் போடுற மாதிரி ஒரு பிளேயர் வந்து நம்மகிட்ட ஃபேப்ரிகேஸ்க்கு அப்புறம் யாரும் கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா கசோர்லா அப்படிலாம் ஓகே இருந்தான், பட் இவன் அளவுக்கு பெர்ஃபெக்டா போடுற ஆள்லாம் கிடையாது. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. அண்ட் முட்ரிக்கோட கொஸ்டின் வந்து எனக்கு நீங்க சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்து ஒரு 100 மில்லியன் யூரோஸ் கொடுத்து வாங்கி ஒரு ரா விங்கரை வாங்கி டெவலப் பண்ற அளவுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. அதே மாதிரி நீங்க ட்ரோசாடை கேட்டீங்கன்னா ட்ரோசாடை வாங்கினது உடன்பாடு கிடையாது. பட் முட்ரிக்கை கம்பேர் பண்றதுக்கு ஓகே ஒரு 27 மில்லியன் லோ ரிஸ்க். அந்த இப்போ நீங்க பாருங்க ட்ரோசாடை வாங்கினதுனாலதான் வந்து இன்னுமே நம்ம விங்கர் வாங்கல. எனக்கு அது ஒரு எப்பவுமே எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருந்துட்டே இருக்கும். அவனை வாங்கினதுனாலதான் ஓகே இன்னொரு விங்கர் இருக்கா நம்ம ஒவ்வொரு விண்டோவுமே இது பண்ணிட்டு இருக்கோம், நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ அது வந்து எனக்கு எப்பவுமே முட்ரிக் வந்திருந்தானா நல்லா பண்ணிருப்பானா எனக்கு தெரியல. ஏன்னா அவன் வந்து அவனுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஜெரமி டோக்கு மாதிரி பிளேயர் தான், அந்த பிரேக்கர் மாதிரி. ஒரு நீக்கோ வில்லியம்ஸ் மாதிரி செமனியா மாதிரி கிடையாது. ட்ரிபிளர்ஸ் இது எடுத்துட்டு போவான், லைக் 1v1ல எடுத்துட்டு போவானே தவிர்த்து அதுக்கு என்ன டிசிஷன் பண்ணணும்ங்கறது அவங்க கிட்ட எல்லாம் இங்க கொடுக்கணும். மார்டினெல்லிக்கு வந்து இங்க கொடுக்குற மாதிரி முட்ரிக்லாம் இங்க கொடுத்தாதான் பண்ணுவாங்க. இங்க கொடுத்து நீங்க ஓரளவுக்கு எடுத்துட்டு போடான்னு கேட்டா எனக்கு தெரியல, பார்த்தது இல்ல. பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. எனிவேஸ் 100 மில்லியன் யூரோஸ்க்கு வந்து ஆர்சனலுக்கு வந்திருந்தாலுமே ஃபிளாப்பா தான் ஆயிருப்பாங்கிறத என்னோட ஒப்பீனியன். பட் அது தெரியல. ஸோ ரைட் யா. ஸோ இப்போ 23-24ல லைக் நம்ம வந்து பண்ணினது வந்து அந்த அஃப்கோர்ஸ் அந்த பயங்கரமான ரன்ல போனோம் செகண்ட் ஹாஃப்ல. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு ஸ்ட்ரகிள்ஸ், ஃபினிஷிங்ல ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அதனால தான் நம்ம வந்து அந்த வெஸ்ட் ஹாம் கேமாக இருக்கட்டும், ஃபுல்ஹாம் கேமாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அந்த பாயிண்ட்ல வந்து தோத்தது, பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ண எல்லாத்துக்குமே அந்த ஒரு இதுதான். எனக்கு வந்து நான் இப்போ எப்பயுமே சொல்றது தான், மறுபடியும் இந்த எபிசோட்லேயே முன்னாடியே சொன்னேன், திஸ் வாஸ் த பெர்ஃபெக்ட் சிஸ்டம். கரெக்டா? இதுதான் வந்து கிட்டத்தட்ட லீக் ஜெயிக்கணும்னா லைக் பால் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ண போகிறோம், கார்னரில் கோல்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், அது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டான பேலன்ஸ் இருந்துச்சு. பால் ப்ரொக்ரெஷன் வந்து கிரியேட்டிவிட்டி சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் இந்த எல்சிஎம்ல விளையாடுற 2 பேருமே கிரியேட்டிவாக சூப்பராக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஓடகார்டாக இருக்கட்டும், இவனாக இருக்கட்டும், எவ்ரி திங் கிளிக் ரைட். பட் இதுல பெனிஃபிட் ஆகாதவ நம்ம சொன்ன மாதிரி மார்டினெல்லி, அவன் வந்து பயங்கரமா எக்ஸ்போக் ஆரம்பிச்சிட்டான். ஓடிகார்டுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீசன் அடி வாங்கினான் கண்டிப்பா. ஆமா, ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபிகர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு லைக் அவனுமே 15 என்பிஜி வச்சிருந்தான்ல அந்த சீசன். கரெக்ட். ஆமா வச்சிருந்தான் 15 என்பிஜி வச்சிருந்தான். அவனுமே அது யாருமே வச்சது இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ லீக்ல வந்து பிரீமியர் லீக்ல மிட்ஃபீல்டரா யாருமே 15 என்பிஜி வச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் தான் ஒரே ஆளு. ஸோ அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு ரைட். இப்போ இவ்வளவு நல்லதா ஒரு சிஸ்டம் இருக்கு, ஏன் இந்த சீசனுக்கு நம்ம அதை அப்படியே மாத்திட்டு ஏன் இவ்வளவு ஸ்லோவாயிட்டோம்? 24-25ல என்ன மாறிச்சு, ஏன் வந்து பாக்குறதுக்கே வந்து அப்படியே வந்து அப்படி டிவி ஸ்கிரீன்ல போட்டு உடைக்கிற அளவுக்கு ஒரு சில கேம்ஸ்ல ஏன் விளையாடுறோம்? இதை விட ஓப்பனா எனக்கு கேள்வி கேட்க தெரியல. ரொம்ப சிம்பிளா நான் சொல்லட்டுமா, அட்டாக்கர்ஸ் ஆர் டூத்லெஸ், அவ்வளவுதான். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு லெவல் சிஸ்டம் ஷுட் மேக் இட் பெட்டர்ல. அதுதான் சொல்றேன். இப்போ இதுல என்ன பிரச்சனைனா, இப்போ கோயிங் ஃபார்வர்ட் இப்படிதான் இருந்தோம், பெருசா ஒண்ணு சேஞ்ச் பண்ணல, லெஃப்ட் சைடு மட்டும் தான் வந்து சேஞ்ச் பண்ணோம். அப்புறம் டிம்பரோட ரிட்டர்ன் இருந்தது. டிம்பரோட ரிட்டர்ன் ஸ்டில் அது சம்ம ரிட்டர்ன். ஆக்சுவலா அவங்க கிட்ட இருந்து இவ்வளவு அவுட்புட் எதிர்பார்க்கல யாரும், நல்ல ரிட்டர்ன். பட் இது என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு சைடு அதாவது யாருமே வந்து எல்லாம் சேர்ந்து விளையாடுற ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஓடிகார்டு உட்காந்தான் வந்தோன்னே, சீசன் ஆரம்பிச்சோன்னே ஒரு 2 months உட்காந்தான். அந்த டைம்ல நமக்கு கிரியேட்டிவிட்டியே கிடையாது. ராபியோ வியராவே அனுப்பிச்சிட்டோம் வண்டியில.
ஸோ அந்த டைம்ல வந்து வி ஸ்ட்ரகிள்ட் அ லாட். அப்போ சாக்கா கேரி பண்ணிருந்தான். அதுக்கப்புறம் இவன் வந்தான், ஓடிகார்டு வந்தோடனே சாக்கா உட்காந்தான். அப்புறம் ஒரு 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 2 வீக்ஸ்லயே ஹவர்ட்ஸ் உட்காந்துட்டான். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஐ திங்க் கேலஃபியோரியுமே வந்து வந்தோடனே இன்ஜுரியில இருந்தான். மெரினோ பத்தி நான் இன்னும் பேசல, ஏன்னா இப்பதான் ஆட ஆரம்பிச்சிருக்கான். அவன் இம்பாக்ட் இப்பதான் தெரியுது. பட் நான் ஓவராலா சொல்றேன், ஆல்ரெடி வந்து மார்டினோட கான்ஃபிடன்ஸ் லோவா தான் இருந்தது லாஸ்ட் சீசன், எண்ட் ஆஃப் தி சீசன்ல. இந்த சீசன் ஏன் இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னா, பில்டப்பே நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பாலை பாஸ் பண்றதே ஏதோ வந்து ஓகே, நம்ம வந்து இந்த ஸ்ட்ரீட்ல விளையாண்டுருப்போம்ல, ஒன் டச் ஃபுட்பால் மாதிரி தான் நம்ம ஆளுங்க பாஸே பண்றாங்க. ஏன், அது என்ன ரீசன் அப்படின்னா, ஐ திங்க் ஸோ வந்து அந்த ஓகே அந்த பிளேயர்ஸ் கிட்ட டைனமிசம் போயிடுச்சு. இப்போ பார்ட்டி கிட்ட வந்து முன்னாடி இருந்த 6ல ஒரு ஒரு பாஸை போடுற மாதிரி இப்போ போடுறது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெர்டிகல் பால் இங்கே போடுறான், எனக்கு அதுதான் பிரச்சனையா இருக்கும் எப்பவுமே. இந்த வெர்டிகல் பால் போடுறது ரிஸ்க்னு சொல்லுவான், அந்த வெர்டிகல் பால் இப்போ போடுறது இல்லை. அவன் ஷார்ட் பாஸஸ் தான் ப்ரிஃபர் பண்றான், விச் இஸ் குட். பட் ஆனா ஸ்டில் வந்து உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணும். இப்போ இங்க ஒரு பிளேயர், இங்க 2 பேர் ப்ரெஸ் பண்றாங்க, ஒரு பால் இங்க போட்டானா இங்க ஓப்பன் அப் ஆயிடும். பட் ஆனா அந்த பால் போடுறது சேஃபா இருக்கு, ஏன்னா இப்போ வந்து டிஃபென்சிவாவும் நம்ம சாலிடா தான் இருக்கும். அந்த ரிஸ்க் இப்போ ஏன் எடுக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கறதான். இப்போ 2022-23 வந்து பார்ட்டி மட்டும்தான் 6 ஆடுவான். அந்த டைம்ல வந்து ரிஸ்க் எடுத்த பிளேயர்ஸ், ரிஸ்க் எடுத்த ஆர்டேட்டா இப்போ வந்து ஓகே, இப்போ நீ என்ன பண்ணாலும் பின்னாடி வந்து ஆளுக இருக்கு. டேவிட் ரயாஸ் ரியலி குட். அப்படி தாண்டி ரிஸ்க் எடுத்து ஏன் இன்னொரு பாஸ் கிறிஸ்பா இல்லாம ஸ்லோவா ஏன் பில்டப் பண்றேங்கிறது எனக்கு இன்னுமே ஆன்சர் தெரியல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் பாத்தீங்கன்னா, இப்போ இங்க கப்ரியல் குயிக்கா பண்ணாலும் இங்க இந்த இடத்துல வந்து நம்ம சென்ட்ரலா ஸ்லோ ஆயிடுறோம். அதுதான் போட்டுட்டு திரும்பியும் வைடாவே போயிடுறோம். எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து இங்க வந்துட்டு லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் நம்ம வந்து we are giving them time to regroup, get narrow all over again. லைக் நம்மளே வந்துட்டு அந்த இஷ்யூ ஃபோர்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அஃப்கோர்ஸ் இஷ்யூ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அதுதான் மெயின். என்ன இஷ்யூ ஃபோர்ஸ் பண்ண நம்ம ஓவராக தான் ட்ரை பண்ணுவோம். பட் எங்கே பண்ணணுமோ அந்த இடத்துல பண்ணணும்ல, அது பண்ணாமல் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக டைம் கொடுத்துட்டு திருப்பி வான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இப்போ பண்ணுறது. இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த மாதிரியான நேரத்தில் தான் வி நீட் சம்மன் லைக் ஒரு ஸ்மித்ரோவோ இல்லாட்டி ஒரு ஃபேபியோ வேராவோ. கரெக்டாக உனக்கு வந்து எய்தர் உன்னுடைய பால் கேரியிங் டைனமிசம்னால நீ வந்து அந்த அந்த த்ரூவை பிரேக் பண்ண வேண்டியிருக்கும், இல்லாட்டி உன்னுடைய விஷன்னால பிரேக் பண்ணியிருக்கோம். Smith Rowe, I can understand. Like whenever we wanted him, he was not available. இன்ஜுரியா இருந்தான் அவனுக்கு. அந்த சீசன்ல நிறைய பேர் கேட்பாங்க ஏன் ஸ்மித் ரோக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு. நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த செகண்ட் ஹாஃப்ல அவன் நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ இன்ஜுரியா இருந்தான். அவன் அந்த நேரத்தில் நம்ம டீம் செட் ஆகிட்டு ஆட ஆரம்பிச்சிச்சு. இது அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் ஹீ நீட்ஸ் மினிட்ஸ். அவன் போனான், அதில் எந்த இதுவும் இல்லை. ஃபாபியோ வேரா ஏன் ஃபெயில் ஆனா, ஏன் ஒர்க் ஆகல ஃபாபியோ வேரா நமக்கு? ஃபர்ஸ்ட் இது வந்து ஐ திங்க் அவனோட பிசிக்கல் பிரசன்ஸ் தான். அந்த பிசிக்கல் பிரசன்ஸை விட அவனுக்கு அந்த பிசிக்கல் பிரசன்ஸ், அவன் பாடியை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியலையா? ஆமா, அவனோட இந்த ஹாஃப் டர்ன் பண்ண தெரியாது அவனுக்கு. அவன் வந்து பாலை ரிசீவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவானா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து பால் அவன் ரிசீவ் பண்றானா, இது ஃபாபியோ வேரா. ஒரு ஆமா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வியரா இருக்கான்னா ஒரு டெக்லன் கிட்ட 1-2 போட்டு அவனால உள்ள போக முடியாது. அவனுக்கு எப்போ வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா, ஓகே இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அவன் பக்கத்துல யாருமே இல்லாதப்ப அவன் அந்த ஃபைனல் பால் போடுவான். டி ப்ரூயின் எல்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு 1-2 போட்டு அந்த கேப்பை கிரியேட் பண்ணுவான். புரியுதா? இப்போ வந்து நம்ம இன்னொருக்கே ஒரு நல்ல ஞாபகம் இருக்கும், இந்த ஃபுல்லம் கூட ஒரு பாஸ் பண்ணுவான், ஞாபகம் இருக்கா? அதாவது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஃபேபியோ வேரா பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. பக்கத்துல மீன்ஸ் நான் ஒரு கூடவே இருக்கிறது சொல்றேன், ஒரு பிளாக் பண்ற மாதிரி, ஒரு பாடியை வந்து பிளாக் பண்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அவன் டர்ன் பண்ணி டக்குன்னு வந்து பால் போடுவான். அவங்ககிட்ட அந்த பிரச்சனை என்னன்னா, அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஓகே நம்ம டர்ன் பண்ணி ஒரு பால் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது அவனுக்கு திரும்பவே மாட்டிக்கிறான். அதான் பிரச்சனை. திரும்பினானா கண்டிப்பா வந்து அவனால போட முடியும். பார்த்து அவன் திரும்புறதுக்கே அவன் ஹைடிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த கேம்ஸ்ல. அவன் வாங்குறான், திருப்பி பாஸ் பண்றான். அவனாலேயே அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். ஒரு கிரியேட்டர்னா ஸ்பேஸை கிரியேட் பண்ணி உள்ள போகணும். இந்த 1-2 போட்டு டி ப்ரூயின் எல்லாம் பாத்தீங்கன்னா 1-2 டக்குன்னு போட்டு போயிடுவான், உள்ள ஒரு பாஸ் பண்ணி அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணிடுவான். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அதே மாதிரி தான். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அவன் டக்குன்னு திரும்பி போட்டுருவான். அந்த மாதிரி வந்து குவாலிட்டிஸ் இருக்கு. பட் அவங்ககிட்ட அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைங்கிறதான் நான் சொல்லுவேன். ஆர்டேட்டாவும் அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தானாங்கிறது கேட்டா இல்லை. ஏன்னா ஓடிகார்டு அவன் 85 மினிட்ஸ் விளாடுவான், அப்புறம் ஃபாபியோ வேற அந்த 10 மினிட்ஸ் இம்பாக்ட்லாம் வந்து யாராலையும் பண்ண முடியாது. ட்ரூ. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இன்னொரு சீசன் அவனுக்கு கொடுக்கலாங்கிறது தான் மை ஒப்பீனியன். ஏன்னா வந்து அவன் இன்னமே RCM ரோல் வந்து இட்ஸ் தேர் ஃபார் டேக்கிங் தான் சொல்லுவேன். அதுதான் நான் கேட்கலான்னு வந்தேன். அடுத்த கேள்வி, ஓடகார்டுடைய இப்போ பார்த்தா எனக்கு இப்போ வந்து நான் ஆக்சுவலாக இவ்வளோ நாள் பிலீவ் பண்ணாத ஒரு விஷயம், இந்த சீசனில் வந்து நான் எவிடென்ட்டாக பார்த்து பிலீவ் பண்ணுற விஷயம் வந்துட்டு,
I don't have clarity about Odegaard's role in this team going forward. எனக்கு வந்து அது அவனுடைய ரோல் என்ன, எஸ்பெஷலி கிவன் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு சுபிமெண்டி மாதிரி ஒரு பிளேயர் போகிறோம்னா ஓடகார்ட் ட்ராப் இன் பண்ணிட்டு பில்டப்ல ஹெல்ப் பண்ற நெசசிட்டி இருக்காது. கரெக்டா? அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு இப்போ நீ கூட டெக்லன் இருக்கான்னா சுபிமெண்டி பார்த்துப்பான், ஏன்னா அதுதான் வேலையா இருக்கும் அவனுக்கு. ரைட்டா? அப்போ அந்த பாயிண்ட்ல நான் வந்து ஓடகார்டை வந்துட்டு ஒரு ப்ராப்பர் 10-ஆ அது ப்ரொவைட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இனிஷியலாக இருந்துச்சு. ஏன்னா இனிஷியலாக அந்த ஃப்ரீடம்லாம் கொடுத்து பண்ணாங்க. பட் ஓவர் டைம் நீ சொன்ன மாதிரி அவனுடைய கேம் மாறுது. ஹி பிகேம் மோர் ஆஃப் லைக் ஒரு கோல் ஸ்கோரர். அந்த ஹாஃப் ஸ்பேஸ்குள்ளே யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஜோன் 14 பக்கத்தில் போய் போடுற, ஜோன் 14 பேசிக்கலி அந்த டி பாக்ஸ் அந்த இதில் போய் போடுற ஒரு கோல் ஸ்கோரராக மாதிரி மாறிட்டான். கரெக்டா? அண்ட் ஹீ சம்மன் ஹூஸ் மோர் லைக் ஒரு பெர்னார்டோ சில்வா. இப்போ ஜுபிமெண்டி இஸ் சம்மன் அந்த பாயிண்ட்ல ஒரு சுபிமெண்டி ஒரு ஹூஎவர் வி கெட் அந்த ப்ரொஃபைல், நம்ம போகிற ப்ரொஃபைல் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து டெம்போ கண்ட்ரோல் பண்ணுற ப்ரொஃபைல். இப்போ இந்த மாதிரி ஒருத்தன் வந்துட்டான்னா ஓடகார்டோடைய ஸ்டார்டிங் ரோல் கேரண்டீடா இல்லை அந்த பாயிண்ட்ல வந்துட்டு லைக் எனக்கு ஐ ஒன்ட் சே ஹி இஸ் ஹோல்டிங் அஸ் பேக், பட் நம்மளுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு எது வேணுமோ அதை அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். தட்ஸ் ஹவ் ஐ வுட் புட் இட். ரைட்டா? நம்மளுக்கு வந்து இப்போ நம்மள வந்து இவன் இருக்கிறதுனால நம்மளுடைய கேம் பிளே வந்து பாதிக்குதாங்கிறதா. அதை தாண்டி எனக்கு இவன் இருக்கிறதுனால நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியாது. அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். ரைட்டா? சோ நான் எப்படி பாக்குறேன்னா சொல்லு. கேளுங்க நீங்க கேளுங்க. இல்ல சோ அதான். சோ அதனால இது எப்படி மூவ் ஆக போகுது, என்ன ஆக போகுது, கிரியேட்டிவிட்டில இருந்தா நம்ம பேசிட்டு இருக்கோம். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய இது. இல்லை வாட் இஸ் த ப்ராப்ளம் தட் வி ஆர் ஃபேஸிங் திஸ் சீசன்ங்கிறது தான். இப்போ நம்ம வந்து என்ன சொன்னாலுமே வந்து லைக் ரீக்ரூப் ஆகிறதுக்கு டைம் ஆகுறோம், டைனமிசம் கம்மி, ஸ்லோ ஆகுது, எல்லாமே ஓகே. பட் டைனமிக்காக விளையாடிட்டு இருந்த ஒரு டீம் மேனேஜருக்கு ஒரு ரோல் இருக்கு இதுல. ஆஃப்கோர்ஸ் ப்ராபப்ளி மேனேஜர் தான் பிகெஸ்ட் ரோல் இருக்கு. பட் பிளேயர்ஸ் வைஸ் அட்டாக்கை விட்டுட்டோம்னா ஏன் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன் இதுவாக மாட்டேங்குது? ஓடகார்டோடைய சிச்சுவேஷன் என்ன? இல்ல அதான் சொல்றேன். ஓடிகார்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெர்னார்டோ சில்வா மாதிரி, அதாவது ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி ஸ்லோவா வந்து ஒரு கேமை கொண்டு போறது, அப்புறம் அந்த ஸ்பேஸ் இருந்ததுன்னா அந்த ட்ரை பண்றது. இப்போ நமக்கு அந்த மாதிரி பிளேயர்ஸ் இப்போ தேவை இல்லை நெக்ஸ்ட் சீசன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுபிமெண்டி வாங்கிட்டோன்னே வச்சுக்கலாமே, அவன் வந்து ரைட்ஸ் வந்து பின்னாடி ப்ரொடெக்ட் பண்றான். ஏன்னா அவன் தான் கோயிங் ஃபார்வர்ட் அப்படிதான் நடக்கும் தான் எனக்கு தோணுது. சுபிமெண்டி வந்து இந்த பில்டப்ல நீ அப்படி சொல்றியா? லைக் இவன் வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் விளையாடுவான், ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டிராப் பண்ணி திருப்பி. ஓகே, அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ரைஸ் வந்து கோயிங் ஃபார்வர்ட் வந்து இஸ் குட். அதாவது நான் சில கேம்ஸ் சொல்றேன், இதுவே நடக்குமா நடக்க அப்படிங்கிறது நான் சொல்ல. இப்போ ரைஸ் வந்து கேன் பிளே இந்த ரோல், அதாவது இந்த ரோலுமே விளாடலாம், சுபிமெண்டி விளாடலாம். அது வந்து சர்டன் கேம்ஸ்க்கு பண்ணலாம். இப்போ சுபிமெண்டி வந்து ஓடிகார்ட் பண்ற ரோல் பண்ண முடியும். அவன் அந்த டெம்போ கண்ட்ரோல் பண்ணி பாஸ்லாம் பண்ண முடியும். அதுதான் இது நான் எப்படி பாக்குறேன்னா, ஓடிகார்டுக்கு வந்து இந்த மாதிரி செட்டப் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீக்கோ வில்லியம்ஸ் வாங்குறோம் அசியூம் பண்றோம் அப்படின்னா, இந்த பாக்ஸ் பிரசன்ஸ் வந்து கண்டிப்பா இங்க ஹவர்ட்ஸ் ஆடுறானே. இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, ஆர்சிஎம்ல ஹவர்ட்ஸ் ஆடுறான்னு வச்சுக்கலாம். அந்த பாக்ஸ் கிராஷிங் ரோல் வந்து மாறுது. பாக்ஸ் கிராஷிங் ரோல் வந்து ஆர்சிஎம் ஆமா ஆர்சிஎம்ல இருந்து வச்சுக்கலாமா. இப்ப ஹவர்ட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம், வெனரி ஃபேபியோ வேற விட்டுறலாம். இப்போ வந்து நீக்கோ வில்லியம்ஸ்னாலேயும் 1-to-1 பீட் பண்ண முடியும், சாக்கானாலையும் பண்ண முடியும். அப்போ அந்த டைம்ல வந்து எய்தர் எம்எல்எஸ்ஓ இல்லாட்டி வந்து ஒரு காலஃபியோரியோ பாக்ஸ் கிட்ட இருக்கவும் முடியும், சுபிமெண்டினால ஷூட் பண்ண முடியும், டெக்லான் ரைஸ்னால ஷூட் பண்ண முடியும். ஸோ தேர் ஆல் கேப்பபிள் ஆஃப் ஷூட்டிங் இந்த பொசிஷன்ல இருந்து. பட் இதுலயுமே கிரியேட்டர் யாருமே இல்லையே நமக்கு ஆக்சுவலா. இல்ல அதான் சொல்லி இல்ல கிரியேட்டர் தேவையில்லை. அதனால இதை அதான் சொல்லேன், அவுட் அண்ட் அவுட் கிரியேட்டர் தேவையில்லைன்னு. இப்போ நம்ம லிவர்பூல் எடுத்து பாருங்க, லிவர்பூலோட கிளாப் வின்னிங் சீசன் எடுத்து பாத்தீங்கன்னா, அவங்க மிட்ஃபீல்ட் பாத்தீங்கன்னா ஃபபினியோ, ஹெண்டர்சன், கினி வைனால்டம். ஓகேவா? அந்த அந்த 3 பேர் பாத்தீங்கன்னா தேவையே இல்லை. அதாவது they don't know to create. பட் ஆனா அவங்களோட வேலை என்னன்னா அந்த மிட்ஃபீல்ட், ஆமா ஒர்க் ரேட் இருக்கு, மிட்ஃபீல்ட பண்ணுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க. ட்ரெண்ட் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஓகே பால் போடுறான், அப்புறம் சாலாமானே வந்து 1-to-1ல சம கிங்ஸ். ஆமா, அது அவங்க 3 பேர் அந்த பிளேயர் ரொட்டேஷன்லயே வந்து பயங்கர இதுவாயிடும். ஆமா அதே மாதிரி அவங்க 2 பேருமே வந்து இது பண்ணுவாங்க, ஃபெர்மினோ டிராப் ஆஃப் பண்ணி அவன் ஹெல்ப் பண்ணுவான். அதே மாதிரி தான் நான் இந்த சீசன் நெக்ஸ்ட் சீசன் கோயிங் ஃபார்வர்ட் பண்ணணுங்கிறத எதிர்பார்க்குறேன். இப்போ நீக்கோ வில்லியம்ஸும் அசியூமிங் நீக்கோ வில்லியம்ஸ் ஆர் செமன்யோ உள்ள வந்தான் அப்படின்னா, சாக்காவும் இவனும் வந்து தே ஆர் போத் கேப்பபிள் ஆஃப் கிரியேட்டிங் சான்சஸ் அவுட் ஆஃப் நத்திங். மாதிரி அவங்களுக்கு பில்டப் வரைக்கும் கொடுத்தா போறோம், தே ஆர் கேப்பபிள் ஆஃப் கெட்டிங் த பால்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட இது. இப்போ அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து ஓகே ஒரு டீப் பிளாக் டீம் கூட வந்து வெனரியோ ஃபேபியோ வியராவோ யூஸ் பண்ணோம். ஓகே, இல்ல பாக்ஸ்ல வந்து ஒரு மிட் பிளாக் டீம் இருக்கு அப்படின்னா ஒரு 2 பாக்ஸ் ப்ரொஃபைல், இப்போ செஸ்கோ அண்ட் ஹவர்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்றப்போ ஆமா அந்த டைம்ல இப்படி யூஸ் பண்ணலாம். இல்ல வந்து ஓகே
இப்போ ஓடிகார்டு இருக்கானே வச்சுக்கலாம், இருந்தான்னா இந்த இடத்துல ஓடிகார்டு யூஸ் பண்ணி இங்க ஹவர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் சுபிமெண்டிக்கு பதிலா. ரைட். ஆமா, அந்த மாதிரி அப்படினாலுமே பெனிஃபிட். நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ ஒரு விங்கர் வந்து ஐசோலேட் பண்ணி அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்றான், இங்க ஹவர்ட்ஸ் இருக்கானே வச்சுக்கலாம். சாரி, இங்க சுபிமெண்டிக்கு பதிலா ஓடிகார்டு இருக்கான். ஸோ அந்த டைம்லயுமே வந்து தீஸ் டூ விங்கர்ஸ் கேன் கிவ் தட் ஸ்பேஸ்ங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இது அப்போ வந்து என்னன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னா, அது ஒரு நிமிஷம் இப்போ நீ இந்த கொஸ்டின்லேயே இதில் இந்த பாயிண்ட்லேயே நான் கேட்குறேன். அப்போ இந்த சீசனில் நம்ம ஆக்சுவலாக வி ஆர் ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட் சம்திங் தட் இஸ் ஃபெயிலிங் டியூ டு லேக் ஆஃப் பீப்புள்னு சொல்லலாமா? நம்ம இந்த ப்ரொஃபைல் இல்லாததுனால தான் நம்ம வந்து இந்த சீசன் விளையாடுற விதம் மொக்கையாக தெரியுது. இதே இந்த ப்ரொஃபைல் இருந்தாங்கன்னா ஆக்சுவலாக நம்ம எப்படி விளையாடணும்னு எதிர்பார்க்குறோமோ அது இன்னும் எவிடென்ட்டாக தெரிஞ்சிருக்கும், இன்னும் வந்து ஓப்பனாக தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி அப்படி சொல்லலாமா? கரெக்ட். ஆமா, அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு கேம் பார்க்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆர்டிட்டா என்ன எதிர்பார்க்குறேன், இங்கே பால் கிடைக்குது அப்படின்னா பாக்ஸில் 2 பேர் இருக்கணும் பாக்ஸ் பக்கத்தில். ஸோ இவன் வந்து சப்போர்ட், இவங்க வந்து அப்படின்னா சாக்கா வந்து 3 பேர் இருப்பான், அப்போ 4 பேர் கண்டிப்பாக பாக்ஸ்குள்ளே இருப்பாங்க. எய்தர் ஒரு சைடு வந்து ஒன்று சென்ட்ரலாக வந்து கொடுக்கணும், இல்லைனா வந்து நம்ம ஒரு வாட்டி வந்து சைடா போறோம் அப்படின்னா அந்த விங்கர்ஸ் வந்து 1-to-1 ஐசோலேட் பண்ணாங்கன்னா சென்ட்ரலா பாக்ஸ் ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த டைம்ல ஓடிகார்டுக்கும் வந்து சான்ஸ் கிடைக்கும். ஆனா வந்து அவனுக்கு வந்து நெக்ஸ்ட் சீசன் வேலையே கிடையாது. மோரோவர் ஏன்னா ஸ்குவாட் பிளேயர் மாதிரி போய்டுவான் தான், சுபிமெண்டி மாதிரி வாங்கிட்டோம்னா ஸ்குவாட் பிளேயர் மாதிரி தான். கரெக்ட், அந்த மாதிரி ஆயிடுவாங்கிறத என்னோட நான் ஃபீல் பண்றேன். இல்ல அவனோட கேம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனோம்னா எப்படி சொல்றது, ஒன்னு பாக்ஸ்ல இருக்கிறப்ப ரூத்லெஸ்ஸா கோல் ஸ்கோர் பண்ணணும், இல்லைன்னா அவனோட கிரியேட்டிவ் கேமை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். அப்படின்னா தான் அவன் சர்வே பண்ண முடியும். இல்லாட்டி வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா வெனேரி வந்து நல்ல பால் கேரியர், ஃபைனல் பால் வந்து போடுவான். ஃபைனல் பால் பெட்டராகவும் இருக்கு, அவனோட ஃபைனல் பால் பெட்டராகவும் இருக்கு, பண்ணுவான். எவன் பால் ரிசீவ் பண்றானோ அவனுடைய வேலை ரொம்ப கம்மியா இருக்கு வன்னேரி போடுற பால்ல. நான் பாக்குறது அப்படிதான் பாக்குறேன். லைக் ஓடகார்டா இருந்தான்னா எவன் ரிசீவ் பண்றவனோட வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம பேசியிருக்கோம் அதை பத்தி. லைக் ஈவன் அவன் சாக்காக்கு பால் போடுறப்பவும் அவனுடைய ஆங்கிள் கிரியேட் பண்றது, அவன் பால் உள்ள இப்படி வரும், லைக் இட் சார்ட் ஆஃப் டேக் சாக்கா அவே ஃப்ரம் த கோல். அங்கேருந்து சாக்கா வேலை பார்த்துட்டு மறுபடியும் அந்த இதுல இருந்து பாக்ஸ்குள்ள வந்து நிறைய வேலை பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது இப்போ ரைட். இப்போ பிளேயர் வந்தாங்கன்னா நம்ம வந்து இது கொண்டு வருவோம்னு சொல்கிறோம். நம்ம 2 பேருமே நிறைய தடவை பேசியிருக்கோம். இப்போ வந்து சுபிமெண்டி வரான்னு வச்சுக்கோ, ஆர் லைக் அனதர் ப்ரொஃபைல் மிட்ஃபீல்டர், வி ஆப்வியஸ்லி ஹேவ் டு கெட் அ மிட்ஃபீல்டர், ரைட்? ஏன்னா பார்ட்டி போகிறான், ஜார்ஜினா போகிறான், ஏதாவது அந்த மாதிரியான ப்ரொஃபைல் தான் நம்ம வாங்க போகிறோம் வெதர் வி கெட் சுபிமெண்டி ஆர் நாட். இப்போ இந்த பாயிண்ட்ல வர்றப்போ do you see Odegaard like getting a free role? சுபிமெண்டியும் இவனும் டபுள் பிவோட் விளையாடிட்டு ஃப்ரீ ரோல் லட்சம் கொடுக்குற மாதிரி அப்படியும் யோசிச்சிருக்கேன். ஒரு 4-2-3-1 மாதிரி பாத்தீங்கன்னா அவனுக்கு ஃப்ரீ ரோல் கொடுத்தா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுபிமெண்டி வந்து தனியா வந்து 6ல விட முடியாது ஜார்ஜினியோ மாதிரி. அப்படின்னா நீங்க வந்து இப்போ ஓடிகார்ட் ஃப்ரீ ரோல் கொடுக்குறானே வச்சுக்கோங்க. இப்போ ஓடிகார்ட் வந்து இங்க இருக்கான்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சைடு ஓடிகார்ட் இருக்கான், ஃப்ரீ ரோல் கொடுக்குறானே வச்சுக்கலாம். இப்போ இப்படி வச்சு ஓகே, assume this is ஓடிகார்ட்னு வச்சுக்கலாமே. இல்லாட்டி இவனை விட்டுலாம். ஓகே, இப்படி ஓகே விட்டுலாம். ரைட், 4-2-3-1 அந்த இடத்துல சுபி இருப்பான், மேல இருப்பான் ஹாவர்ட்ஸ் பதிலா அங்க மேல ஓடகார்ட் இருப்பான்னு. ஆமா, ஓடகார்ட் இருப்பான்னு வச்சுக்கலாமா. இப்போ என்ன ப்ராப்ளம்னா நம்ம வந்து அட்டாக் வித் 5ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த மாதிரி 1-to-1 விங்கர்ஸ் இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஓகே இவன் ஸ்பேஸ் ஓடிகார்ட் ஸ்பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணி கொடுத்து அந்த லெவலுக்கு கேம் அடுத்த லெவல் கொண்டு போயிட்டான்னா தட்ஸ் ஃபைன். பட் ஆனா வந்து நம்ம கிட்ட என்னன்னா இவங்க 2 பேருமே நாளையும் வந்து ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்து பாக்ஸ்குள்ள வர முடியும். அப்சல்யூட்லி. சோ இவனால வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராடனரியா இருக்கணும். இவனால வந்து என்னன்னா எய்தர் நீ பாக்ஸ் கிரியேட்டும் பண்ணணும், பாக்ஸ் கிராஷிங்ல இருக்கிறப்ப ஷூட்டும் வந்து எக்ஸெப்ஷனலா இருக்கும். அப்படின்னா தான் வந்து நீ வந்து ஓகே பயங்கர இம்பாக்ட் இந்த டீம்ல இருந்து நகர்த்தவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கணும். ஒரு ப்ரூனோ மாதிரி, அந்த மாதிரி ப்ரூனோ மாதிரி. ஆமா, எக்ஸாக்டா சொல்லணும்னா ப்ரூனோ மாதிரி சொல்லணும். ப்ரூனோ மாதிரி நீ வந்து ஃபைனல் பாலும் போடணும், பாக்ஸ்ல இருந்து அடிக்கணும் பளிச்சுன்னு. அந்த மாதிரி நீ உன்னால மாற்ற முடியும் அப்படின்னா யுவர் அன்டச்சபிள் அந்த ஃப்ரீ டென்ல. இல்லாட்டி யூஸே இல்லையே நமக்கு வந்து. இப்போ இந்த பாசிபிலிட்டிஸ் பாருங்க, ஹவர்ட்ஸ் இந்த ஆர்சிஎம் ஆனா பாக்ஸ் கிராஷ் பண்ணுவான், செஸ்கோ கூட யார் எந்த ஸ்ட்ரைக்கர் வரானோ. வெனேரினால சாக்காக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும், அவனால இங்கே விளையாட முடியும். ரைட். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பில்டப்ல வந்து பாக்குறப்ப ஹவர்ட்ஸ் வச்சு விளையாடுறப்ப ஹவர்ட்ஸ், ஓடகார்ட், சாக்கா 3 பேருமே ரைட் குள்ள போயிடுவாங்க. சோ ஹவர்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து அவன் எந்த சைடுல வேணாலும் பண்ண முடியும் அவனால. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு. மோரோவர் ஹவர்ட்ஸ் வந்து ஆர்சிஎம்ல இன்னுமே எஃபெக்டிவா இருப்பான் எல்சிஎம் விட. அவனால ஆர்சிஎம்ல வந்து இந்த ஆங்கிள்ஸ் வந்து பிரச்சனை எல்லாம் பண்ண முடியும். எல்சிஎம்ல வந்து அவனால டர்ன் பண்ணி பண்றதை விட
ஆர்சிஎம்ல அவனால பாடியை சேஞ்ச் பண்ண முடியும் டக்குன்னு, அந்த இன்டர்சேஞ்ச் பண்ணி வாங்க முடியும். ஒரு ஃபிளிக் பண்ணி வாங்குறதோ இல்லாட்டி பேக் பாஸ் பண்ணுறதோ அவனுக்கு ஈஸி எல்சிஎம் விட. அவனை இப்போ எல்சிஎம்ல ஃபார் எக்ஸாம்பிள் இவன் இப்போ வாங்கிட்டு பாடி பேக் சைடில் திரும்பி நின்றுருக்கான்னு வச்சுக்கோங்க, வாங்கிட்டு இப்படி லெஃப்ட்ல பாஸ் பண்ணோன்னா கூட அவனுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் லேட் ஆகும். ரைட். இப்போ ரைட்ல இருந்தானா உங்களுக்கு தெரியாது, இந்த பால் இப்போ அவுட் சைட் பால் சாக்கா போடுற பால் இவன் வாங்கி ட்ரிபிள் பண்ணிட்டு கூட போயிடலாம் அவனால. எல்சிஎம்ல அது பண்ண முடியாது அவனால. ஸோ எஃபெக்டிவ் வந்து அவன் வந்து ஆர்சிஎம்ல இன்னுமே எஃபெக்டிவா இருப்பான்னு எனக்கு தோணுது. ஸோ ஓடிகார்டு வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவன் வந்து எக்ஸப்ஷனலாக கம்பேக் கொடுக்கணும், இல்லாட்டி ஐ டோன்ட் திங்க் இஸ் கம்மிங் பேக் நெக்ஸ்ட் சீசன். அண்ட் ஆல்சோ அவன் வந்து லைக் எப்படி சொல்றது, அவன் இல்லைன்னா வந்து கோயிங் ஃபார்வர்ட் ஐ வுட் ப்ரிஃபர் கப்ரியல் ஆர் டெக்லன் கேப்டன்சி. அவன் ஓடிகார்டு இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச அவன் பெருசாக கன்வின்சிங் இல்லை. பட் இதெல்லாம் நடக்கணும். இப்போ நீகோ வில்லியம்ஸ் மாதிரி ஒரு விங்கர் வாங்கணும். இதெல்லாம் நடந்தால் தான் இது பெட்டராக இருக்கும். இல்லை வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு ஒன்றும் பண்ணல அப்படின்னா எனக்கு இதை இப்போ இசாக் வாங்கினோன்னா விங்கர் இல்லை, இசாக் வாங்கலைன்னா செஸ்கோ வாங்கினோன்னா கண்டிப்பாக எவனா ஒருத்தன் கிளம்புறான் 2 பேர்ல. இப்போ நீங்க இசாக் வாங்கினா எப்படி பாக்குறீங்க? இப்போ எனக்கு இசாக் வாங்குறோன்னே வச்சுக்கலாம். இசாக் வாங்கினா திரும்பி மார்டினெல்லி இங்க ஆடிதான் ஆகணும். இல்ல நான் வந்து இசாக் லெஃப்ட்ல இருந்து ஆடுற மாதிரி பாக்குறேன். எனக்கு தெரியல, டிஃபென்சிவ் கான்ட்ரிபியூஷன் இருக்காது. அது ஒரு விஷயம் டிஃபென்ஸ். ஏன்னா வந்து அவனால வந்து மார்டினெல்லி மாதிரி மேல கீழே ஓட முடியாது, கன்வென்ஷனல் விங்கர் மாதிரி அவனால மேல கீழே ஓட முடியாது. நீங்க அபோமியாங் மாதிரி பாக்குறீங்க. ஆமா, அது திரும்பி எனக்கு தெரிஞ்சு ஒன் பிளேயர் டிபெண்டா ஆர்டெட்டா போவே மாட்டான் கண்டிப்பா. அவனை வாங்கினா எனக்கு தெரிஞ்சு நைனா தான் போடுவான்னு நினைக்கிறேன். அப்பதான் நான் அப்போ வந்து இப்போ நைனா போட்டான்னா லைக் விங்கர் வந்து மார்டினெல்லி தான் இருப்பான். பட் ஆனால் வந்து ஐசக்கோட மூவ்மெண்ட்னால தான் நம்ம வந்து மொத்தமாக இது பண்ண வேண்டியிருக்கும். ஹவர்ட்ஸ் அவன் கூட ஆடுற மாதிரி தான் நான் பார்க்குறேன் 2 பிளேயர். ஏன்னா ப்ளஸ் ஹவர்ட்ஸ் ட்ராப் டவுன் பண்ணான்னா கிட்டத்தட்ட வந்து அவன் வந்து நல்ல ட்ரிப்ளர், நல்ல டைட் ஸ்பேஸில் சூப்பராக பண்ணுற ஆள், நல்ல ட்ரிப்ளரு, கன்வின்சிங் ஷாட் அவனுக்கு எல்லாமே இருக்கிறதுனால ஐசி இப்போ இந்த ஹெசூஸ் ஹேவர்ட்ஸ் காம்பினேஷன் பற்றி பேசணும்ல, நான் அந்த டைனமிசம் தான் நான் எதிர்பார்க்குறேன். வில் ஸ்டில் ஹேவ் ஒன் மேன் கோயிங் அப். பட் இசாக் வந்துட்டு அவனால் வந்து ட்ராப் டவுன் பண்ணி பில்டப்பில் ஹெல்ப் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து உள்ளுக்குள்ளே கோலும் போட முடியும். ஸோ நான் அந்த மாதிரியான ஒரு பிளேயரை தான் அவனை பார்க்குறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், லெஃப்ட்டில் விளையாடுறனோ சென்ட்ரல் விளையாடுறானோ 2த்துல ஏதோ ஒன்று விஷயம் நடக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் ஐ டோன்ட் திங்க் வில் கோ. ஏன்னா பிளேயர்ஸ் வேணுன்ற பட்சத்தில் எஸ்பெஷலி ஹெசூஸ் மாதிரி ஒரு ஆள் இல்லைங்கிறப்போ நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ஒரு இதில் வந்து ப்ரூடெண்ட்டாக இருக்கணும். அதுதான் வந்து எனக்கு வேற வேர்டு யூஸ் பண்ண தெரியல. கரெக்டாக நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் இசாக் வந்து கொஞ்சம் கஷ்டம். எப்படின்னா இவன் மட்டும்தான் ஓகே, சென்டர் ஃபார்வர்ட் மட்டும்தான் ஹோல் இருக்குன்னா ஆல் அவுட் போயிடும். அப்சல்யூட்லி. நமக்கு என்னன்னா ஜார்ஜி பார்ட்டி போறாங்க. ஐ திங்க் லெஃப்ட் பேக்லி we have some work to do. நான் இன்னொன்னு எப்படி பாக்குறேன்னா, இது புதுசா நான் யோசிச்சேன் ஆக்சுவலா. இதெல்லாம் வந்து நம்ம பேசுறது வந்து அடுத்த சீசனுக்கு 24-25. ஆமா ஜுபிமெண்டியோட காம்படிட்டர் வந்து ஆமா MLS தான் நெக்ஸ்ட் சீசன். ஜுபிமெண்டி வந்துட்டு அவனால பிக்கப் பண்ணி பண்ண முடியலன்னா கண்டிப்பா MLS-னால அதை பண்ண முடியும். அவன் வந்து ட்ரிபிள் பண்ணாம வெறும் பாசிங் இது மட்டும் சின்செங்கோ மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணான் அப்படின்னா ஜுபிமெண்டியோட ரோல் இவனும் பண்ண முடியும். பட் ஜுபிமெண்டி லெவலுக்கு பண்ண முடியுமா, கண்ட்ரோல் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. பட் MLS ஜுபியோட மெயின் த்ரெட் வந்து MLS தான் நெக்ஸ்ட் சீசன். ஐ சீ ஹிம் ஆஸ் அ மிட்ஃபீல்டர். இதர் இந்த டபுள் பிவோட்டா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி பில்டப்ல இருக்கட்டும், எப்படினாலும் சரி அவன் வந்து ஒரு மிட்ஃபீல்டர் ஆடினானா வந்து ஐ வுட் சே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குங்கிறதா எனக்கு தோணுது லெஃப்ட் பேக்கை விட. மேபி அந்த லெஃப்ட் பேக்ல இன்னொரு பிளேயர் வாங்குற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு தெரியல. அது நம்ம லெஃப்ட் பேக்ல இன்னொரு பிளேயர் வாங்குற மாதிரி இருக்குல்ல, நீ சொல்லக்கூடாது. லெஃப்ட் பேக் தான் நம்ம வாங்குற முதல் பிளேயரா இருக்கும் அப்படி சொல்லணும். இல்ல நான் அப்படி வாங்குறோம்னா எனக்கு வந்து இந்த ஹாட்டோ தான் வேணும் கண்டிப்பா. ஏன்னா வந்து இப்போ ஹாட்டோ வாங்கினோம் அப்படின்னா ப்ராபப்ளி இப்போ கேப்ரியல் ஒரு சீசன் கழிச்சு போறானே அசியூம் பண்ணா அவனோட ரோல் வந்து ஹாட்டோ எடுக்கலாம். ப்ராபப்ளி அயாக்ஸோட கேப்டன் நிறைய வந்து இப்போ ரிஸ்க் எடுத்து வாங்கினாலுமே ஹாட்டோ தான் வாங்கணுங்கிறத என்னோட ஒப்பீனியன். இங்கே எனக்கு ரெண்டு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இப்போ இந்த சீசனில் நம்ம வந்துட்டு கார்னர்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுடைய கார்னர் எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அது வந்து அஃப்கோர்ஸ் சாக்கா இன்ஜுரி ஆகிட்டான், பால்ஸ் வந்து ஒழுங்காக உள்ளே வரலங்கிறத ஒன்று தாண்டி என்னோட தியரி வந்துட்டு ஹவர்ட்ஸ் மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் இல்லாததுமே அது ஒரு பெரிய வந்து அஃபெக்ட் பண்ணின ஒரு விஷயமா தான் இருக்குது. இதை தாண்டி நீ வேறு ஏதாச்சும் ரீசன் பார்க்குறேன். ஏன்னா பிரீமியர் லீக்கில் விளையாடுறோம், ஆனால் ஆப்வியஸாக டீம்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல ஃபிகர் அவுட் பண்ண போகிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க கார்னர்ஸ்ல இருந்துன்னு. அதை தாண்டி கோல் அடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக மெரினோ வச்சு விளையாடணும். பட் ஆனால் அந்த டைனமிசம் எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற டைனமிசம் இங்கே ப்ரொவைட் ஆகாதனால தான் ஒர்க் ஆகாத மாதிரி என்னுடைய தியரி. டு யூ அக்ரி டு தட்? கரெக்டு தான். அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாக்ஸ் ப்ரெசன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இப்போ ஃபார் ரியல் மேட்ரிட் டையே எடுத்துக்கலாமே. ரியல் மேட்ரிட் டைல நமக்கு ஒரு 30% 40% சான்ஸ் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹவர்ட்ஸ் ஆடணும். ஹவர்ட்ஸ் இல்லை, இப்போ அவனோட பாக்ஸ் ப்ரெசன்ஸ் இல்லாதனால அவங்க டிஃபெண்டர்ஸ் எல்லாருமே நம்ம வந்து நம்மளை க்ளோஸாக மார்க் பண்ணுவாங்க. அதே தான் வந்து கார்னர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா
ஒரே ஒரு த்ரெட் யார் பாத்தீங்கன்னா கப்ரியல் ஒருத்தன் தான். ம், ம், அதாவது டைரக்ட் கார்னர் கோல்ஸ், இப்போ வந்து டிம்பர் அடிக்கிற கோல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைனல், அதாவது ஃபார் போஸ்ட்ல அடிக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய இது விஷயம் இல்லை, ஏன்னா அது ஆல்ரெடி நமக்கு நிறைய பண்ணியிருக்கோம். ம். டைரக்ட் கோல் த்ரெட் வந்து ஹவர்ட்ஸ், கப்ரியல் அந்த மாதிரி இடத்துல தான் வரும். அண்ட் பாக்ஸ் பிரசன்ஸ்மே நம்ம கிட்ட கிடையாது இல்லையா. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கரண்ட் கிராப் வந்து இல்லை, ஹவர்ட்ஸ் இல்லை. அதனால வந்து மேபி ஹவர்ட்ஸ் தான் மெயினான பிரச்சனை. ஹவர்ட்ஸ் இல்லாதனால தான் ஐ வுட் சே நம்ம வந்து ரொம்ப டூத்லெஸ்ஸா இருக்கோங்கிறது தான் அட்டாக்ல. ஏன்னா அவனை டிபெண்ட் பண்ணிட்டோம் நம்ம ஹோல்டப் பிளேல, ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுல எல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ அதனாலதான் ஐ ப்ரிஃபர் செஸ்கோ. ஏன்னா இசாக் வாங்கலாம், பட் ரொம்ப ஹைலி பிரைஸ்ட் அவேன்னு சொல்லலாம். செஸ்கோ மாதிரி வாங்கினோன்னா அவனும் ஹவர்ட்ஸுமே 2 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல வந்து அது அப்சல்யூட்லி கரெக்ட். பிசிக்காலிட்டி வைஸ் அண்ட் லைக் பாக்ஸ் பிரசன்ஸ் வைஸ் கன்ஃபார்ம் நைட்மேர். அவன் ரெண்டு சென்டர் பேக் ஆனாலும் சரி, 2 பேர் இருந்தான்னு வச்சுக்காங்களேன், நீங்க வந்து கண்டிப்பா சாக்கா, நீக்கோ வில்லியம்ஸோ, சாக்கா, செமன்யோ யாரா இருந்தாலும் they'll get 20 goals மினிமம். அந்த ஸ்பேஸ் கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஃப்ரண்ட் ஃபோர் வந்து பயங்கர த்ரெட்டிங்காக தான் இருக்கும் இந்த மாதிரி அசியூம் பண்ணா. ஸோ இதில் இப்போ இந்த சீசனில் பேசிட்டோம். அதில் ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இப்போ நம்ம வந்து லெஃப்ட் பேக்னு பேசுகிறப்போ, இப்போ இந்த ரீசெண்ட் கேம்ஸில் வந்துட்டு டியர்னி தான் நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கிற டீமில் ஸ்குவாடில் இருக்கிற ஒரே லெஃப்ட் பேக் வந்துட்டு ஹூ கேன் ஓவர்லேப்புங்கிறது டியர்னி ஒருத்தன் தான். கரெக்டாக? அது மெயினாக டிஃபென்சிவ்லி அவனோட பிளேயர் ப்ரொஃபைலே ஒரு அப் அண்ட் டவுன் ரன் பண்ணுற ஒரு ஓவர்லேப் ஓல்ட் ஸ்கூல் லெஃப்ட் பேக், ரைட்டா? ஆனால் நம்ம இப்போ வந்து பேசுகிறப்ப கூட நீ இப்போ சொல்கிற எல்சிபிங்கிறது ப்ரொஃபைல் வந்துட்டு ஹட்டோன்னு சொல்கிறப்ப, ஹட்டோ அந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது. கெலஃபியோரி அதுக்கு தான் வாங்கினோம். பட் கெலஃபியோரியாலையும் அதை கண்டினியூஸாக எல்லா கேம் மேபி அது ஒரு கேமில் ஒரு சில நேரங்களில் பண்ண முடியுமே தவிர்த்து 90 minutes மேலே கீழே ஓடி இதே ஒரு வேலையை பண்ணுறதுன்னா கெலஃபியோரியும் பண்ண மாட்டான். நான் பார்க்குறப்போ அந்த ஒரு டிஃபரன்ஸ்க்காக ஒரு லெஃப்ட் பேக்குங்கிறது நம்ம கிட்ட இல்லையே. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி. இப்போ நம்ம பார்த்தோன்னா பேக் ஃபோரை பார்த்தோன்னா we are playing 4 center backs. சென்டர் பேக்ஸ் டூ சர்டன் திங்ஸ். அவங்கள வந்து இப்போ குவார்டியோல் மாதிரி, இப்போ இல்லை ஒயிட் மாதிரி, அவங்கள மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரு ஓவர்லேப்பிங் லெஃப்ட் பேக்குங்கிறது நம்மளுக்கு தேவையா இல்லை தேவையில்லை, இதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம்? ஏன்னா அந்த ஒரு கிராஸ் போடுறது தான் நம்ம பண்ணுறோங்கிறப்ப அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுறதுக்கும் இவங்கள மாதிரி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஏன் நம்ம வந்து அந்த சைட் போக மாட்டோம்? இல்லை, அது இது வந்து நான் ஓவர்லாப்பிங் ஃபுல் பேக் கண்டிப்பாக நானும் வந்து நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். நானும் ஐ ப்ரிஃபர் டு ஹாவ் ஒன் பிளேயர். பட் ஆனால் நான் இது எப்படி பார்க்குறேன்னா, இப்போ MLS வந்ததுக்கப்புறம், கெலஃபியோரி வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் நம்ம பண்ண வைக்கலாங்கிறத என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வந்து பியூர், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபெண்டராக பேக் ஃபோரில் ஆடுறோம்னா ஃபர்ஸ்ட் டிஃபென்சிவாக சவுண்டாக இருக்கணும். இது வந்து மெயினாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அட்டாக்ல போய் இப்போ ராபர்ட்சன் எல்லாம் பாத்தீங்கன்னா அட்டாக்ல டிஃபென்ஸ்லயும் டிஃபென்சிவா சம சவுண்டா இருக்கும். அட்டாக்ல போறப்போ அது வந்து நான் போனஸ் தான். ட்ரெண்ட் அப்படி கிடையாது. ட்ரெண்ட் வந்து பியூர்லி அட்டாக்கிங் பிளேயர் தான், டிஃபென்சிவா இதா இருக்கும். பட் நான் ஆர்டெட்டா பொறுத்தல ஃபர்ஸ்ட் நீ டிஃபென்சிவா சாலிடா இரு, அப்புறம் நீ ஃப்ரண்ட்ல போய் பண்றது வந்து தட்ஸ் அ போனஸ் அப்படிங்கறத நானும் அப்படிதான் பாக்குறேன். அதனால வந்து நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, கேலஃபியோரியை வந்து அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம எல்லா வாட்டியுமே ஓவர்லாப் பண்ற மாதிரி வந்து அட்டாக் பண்றது இல்லை. நமக்கு வந்து அந்த எல்சிஎம் லெஃப்ட் விங்கர், ஸ்ட்ரைக்கர், ஆர்சிஎம் ரைட் விங்கர், அந்த மாதிரி தான் மோஸ்டா நம்ம அட்டாக் பண்றோம். லெஃப்ட் பேக் உள்ள வந்து கிராஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரேர் தான். ஒண்ணு அப்படி நம்ம ஓகே நம்ம லெஃப்ட் சைடு அட்டாக் பண்ணி நமக்கு ஓகே சாக்காக்கு உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்ததுன்னா மேபி அந்த மாதிரி போகலாம். பட் அந்த மாதிரி ப்ரொஃபைல் ரொம்ப கம்மி தான் நான் வச்சு. ஏன்னா அந்த பால்டே மாதிரியோ பேட்ரிக் டோருக்கும் அந்த மாதிரி ப்ரொஃபைல் தான், பட் அவனை யுனைடெட் போயிட்டான். ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபைல் ரொம்ப ரேர் தான். அதை பிடிச்சி கொண்டு வந்து பண்றதுங்களெல்லாம் ஐ டோன்ட் திங்க் இப்போ இருக்கிற கிராப்பை வந்து அந்த மாதிரி ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து விங்கு ஃபுல் பேக்ஸ் வச்சு அட்டாக் பண்றோமானா கிடையாது. எனக்கு வந்து இருந்தா நல்லா இருக்கும், பட் அது இப்போ நீடான்னு கேட்டா இல்லை. எனக்கு வந்து பியூர் டிஃபெண்டர் வேணும். ஹாட்டோ வந்து பால்ல செம கம்ஃபர்டபுள், ஹாட்டோ மாதிரி எல்சிபி ஆட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு கேலஃபியோரி MLS ஆல்ரெடி இருக்காங்க, இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி ப்ரொஃபைல் ப்ரிஃபர் பண்ணுவேன் தான் என்னோட ஒப்பீனியன். பட் ஓவர்லாப்பிங் வந்து ஓகே ஒரு பால்டே மாதிரி ஒரு ப்ரொஃபைல் இருக்கான், ஒரு நூனோ மெண்டஸ் மாதிரி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதனால டிஃபெண்ட் பண்ண முடியும், முன்னாடியும் கொடுக்க முடியும்னா பிரச்சனை. ஆனால் டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா நம்மளுக்கு அது பெரிய தலைவலி தான். ஜின்செங்கோ மாதிரி. இன்னொரு விஷயம் வந்துட்டு இன்னொன்று மெயினாக என்னன்னா, இந்த இதுக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு நம்பர் 10 தேவையா? கண்டிப்பா. நான் ஒரு சீசனா சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து ஆனால் பட் இன்டர்னலாக சொல்லணும்னா நீக்கோ வில்லியம்ஸ் வரான், ஃபாபியோ வியரா ரீட்டைன் பண்றோம், வெனேரினால பண்ண முடியும்னா நான் இன்னொரு சீசன் கூட பார்ப்பேன். ஒடிகார்டு அந்த ஒரு பாக்ஸ் ரோல் கொடுத்து, அதாவது ஃப்ரீ ரோல் கொடுத்து பார்ப்பேன் சில கேம்ஸ்ல. அது இந்த சீசன் பண்ண முடியாது கண்டிப்பா, பட் ஆனால் வந்து கண்டிப்பா ஒரு 10 வேணும்.
ப்ரூனோ டீப்ரோயின் மாதிரி ஒரு பியூர் 10 வேணும் கண்டிப்பா. அது இருந்ததுன்னா அது இன்னுமே டைனமிக்கா இருக்கும். ப்ரிஃபரபிளி ஒரு ரைட் ஃபுட்டட் கிரியேட்டர். லெஃப்ட் ஃபுட்டர் நிறைய பேர் இருக்காங்க, நொனேரி, ஃபேபியோ வேறலாம் இருப்பாங்க, ஓடிகார்ட்லாம். ரைட் ஃபுட்டட் பிளேயர் வந்தா சாக்காக்கும் வந்து இன்னும் ஈஸியா இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஸோ லாஸ்ட் 2 minutes இப்போ இந்த ஒரு இதில் இப்போ 23-24 வரைக்கும் பேசிட்டோம், 25-25 வரைக்கும் பேசிட்டோம். இந்த சீசன் என்ன நடக்க போகுதுங்கிறது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு தெரியும். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டாப் 4 ஃபினிஷுங்கிறது, சிஎல்லுங்கிறது வேற கதை. அது வந்து இப்போ நம்ம இப்போ அதை பற்றி இப்போ பேச வேணாம். நெக்ஸ்ட் சீசனுக்கு நம்ம ஜெனுவனாகவே ஒரு அட்டாக்கராக ஒரு காம்பிடண்ட்டாக வரணும், நம்ம வந்து ஒரு லீக் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போக போகிறோம்னா நம்ம வந்து இப்போ உன்னுடைய விஷ்லிஸ்ட் யார், சிஸ்டம் எப்படி செட்டப் ஆகும், அதோட முடிச்சிருவோம் இந்த எபிசோட. ஓகே, அதான் இது வந்து நான் ஆல்ரெடி போட்ட மாதிரி தான். ப்ராபப்ளி வந்து நீக்கோ வில்லியம்ஸ் வந்து மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் லெஃப்ட் விங்கர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ்கோ தான் என்னோட ப்ரிஃபர் செய்கிற. ஈசாக் வந்து சம பிளேயர், பட் நான் வந்து ஸ்குவாடை வந்து நீ அவனுக்கு 60, நீக்கோ வில்லியம்ஸ்க்கு நீ எப்படி இருந்தாலுமே ஆர்சி பே பண்றதுக்கு 45 பே பண்ற, இல்லாட்டி செமெனியோ வந்தாலுமே 45-50 பே பண்றீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 2 players. இசாக் கண்டிப்பா தே லாஸ்ட் ஃபார் 100-120 million if they want to sell him. அது கரெக்ட். ஆமா, ஸோ அதனால செஸ்கோ, நீக்கோ வில்லியம்ஸ் ஃபார் ஷுர். சுபிமெண்டி ஆல்சோ ஆல்ரெடி மோர் ஆர் லெஸ் 10 வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 பிளேயர் கண்டிப்பா ஐ வுட் ப்ரிஃபர். இன்னொன்று வந்து நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு கிரியேட்டர் எதிர்பார்க்குறேன், பட் வந்து நான் வந்து நொனேரிக்கும் ஃபேபியோ வேராக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பேன். எனக்கு அதுதான் அங்கதான் எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு நொனேரி இருக்கான், ஃபேபியோ வேராரோட ஃபியூச்சர் வந்து அப் இந்த ஏர்னு இருக்கிறப்போ இன்னொரு 10 நம்ம கூப்பிட்டு வந்தோம்னா நம்ம இன்னும் நிப்பான் கூட தான் லிங்க் ஆகிறோம். 18 வயசு பையன் இல்லை, இவன் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் யாரு சொல்லலாம், இப்போ ஸ்வெர் நிப்பான் கூட தான் லிங்க் ஆகிட்டு இருக்கோம் நம்ம. ஆமா, அவன் வந்து 10 கிடையாது. ஓ 10 இல்லையா? அவன் 10 தானே, அவன் 10 தானே சொன்னாங்க. 8. ஓ இல்ல, அவன் ஒரு மாதிரி 8 தான் ஆக்சுவலி. ஓகே. அந்த ஃபைனல் தேர்ட் பால் போடுற ஆள் கிடையாது. ஆமா, ஃபைனல் பால் போடல, அவன் வந்து ஒரு கண்ட்ரோலர் தான். எனக்கு நான் எப்படி பார்த்தேன்னா, லைக் ஓகே 1 year இருக்கான், இவன் இருக்கான், இந்த மாதிரியான ஒரு யங் பிளேயரை கூட்டு வர்றப்ப மேக்ஸ் டோமனுக்கு அது என்ன ஒரு மெசேஜா போகும்? ஏன்னா வந்து அடுத்து வர்றது 1-2 வருஷத்துல அவனும் உள்ள வந்துருவான் டீமுக்குள்ள. மேக்ஸ் டோமன் பாருங்களேன், அவன் ஓடிகார்ட் மாதிரி தான் விளாடுறான். எனக்கு பெருசா தெரியல, ஸ்டில் வந்து ஏர்லி டு சே. கேரி பண்ணிட்டு போறானேடா, அவ்வளவு தூரம் கேரி பண்ணிட்டு போறான், பட் அது ஸ்பேஸ் வந்து அகாடமியில கிடைக்குது, இங்க ஸ்பேஸ் கிடைக்காது. கரெக்ட், அது கரெக்ட். அதுக்கு பட் தெரியல எனக்கு வந்து நான் இந்த நெக்ஸ்ட் சீசன் வந்து ஐ வுட் ப்ரிஃபர் நொனேரி அண்ட் ஃபேபியோ வேரா, ஓடிகார்ட் 3 பேர்த்தையும் வச்சுக்கலாம். அந்த ரோலுக்கு நான் எடுத்துப்பேன். ஏன்னா வந்து நொனேரினால சாக்காக்கு பேக்கப் கொடுக்க முடியும், ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபேபியோ வேரா, ஓடிகார்ட் பியூர் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் டிபெண்டிங். ஆனால் ஹவர்ட்ஸ் அண்ட் சுபிமெண்டி வந்து இதர் கண்ட்ரோலரா சுபிமெண்டி, இல்லாட்டி ஹவர்ட்ஸ் வந்து பாக்ஸ் கிராஷ், அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ப்ராபப்ளி 4-4ன்னு வச்சுக்கலாம், 4-4 செட்டப் அந்த மாதிரி. இல்லைனா வந்து பியூர் 4-2-3-1, இல்லைனா வந்து இந்த எப்படி சொல்றது, நான் அந்த 3-2-2-3லயே நம்ம போன அந்த பென் ஒயிட் இன்வெர்ட் ஆகி பண்ணலாம், அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸ்டில் வந்து டிபெண்டிங், நான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து நீக்கோ வில்லியம்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்தாகணும், லெஃப்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் சுபிமெண்டி ஆல்ரெடி ஒரு மோர் ஆர் லெஸ் டன். அப்புறம் செஸ்கோவுமே வந்து அவன் பாக்ஸ் பிரசன்ஸ் ரா, அவனால வந்து குவாலிட்டியா கொடுக்க முடியும். ஸோ அதனால அவன் வந்து ஐ வுட் ப்ரிஃபர் செஸ்கோ தேன் இசாக். ஏன்னா வந்து கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் அண்ட் ஸ்குவாட் பில்டிங். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஜாவா கார்சியா வந்து வீடியோ பார்த்தேன். நான் டேவிட் ராயா கூட ரீப்ளேஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட் சீசன். ஏய் சும்மா இருடா, அதெல்லாம் இப்ப தேவையில்லைடா. நான் பண்ணுவேன், நீ பண்ணு, ஆனா இப்ப தேவையில்லை. மறுபடியும் நம்பர் 1 ஷர்ட் வாங்குவான், அடுத்தது மறுபடியும் நம்ம வந்து இருக்கிறதே வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு ராயாலாம் நல்லா தான் விளையாடிட்டு இருக்கான். இப்போதைக்கு அவங்க கிட்ட எனக்கு உன் கான்செப்ட் புரியுது. கரெக்ட், கார்சியா கூட்டு வந்தோம்னா அவனை இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு நான் அப்படிதான் பாக்குறேன். கார்சியா கூட்டு வருதுங்கிறது நல்ல மூவ் தான், ப்ராபப்ளி ஃபியூச்சருக்கு நம்பர் 1 செட் ஆகிறதுக்கு நல்ல மூவ் தான். ஆனா அவன் இப்ப ப்ரையாரிட்டியான்னு கேட்டா தெரியல. பட் ஆனா அதுல இன்னொரு இது என்னன்னா, இன்னொரு சீசன் நல்லா விளையாடினா கண்டிப்பா ஏதாவது ஒரு பெரிய டீம் அவனை வாங்கிட்டு போயிடும். அதுதான் ஒரே விஷயம். அந்த இடத்துல இன்னொரு சீசன் நல்லா விளையாடணும், அது ஒன்று டெஃபினட்டாக இருக்குது. பட் இதுதான் வந்து மெயினாக நான் பார்க்குறது என்னன்னா, இப்போ நான் அக்ரி வித் யூ, வி நீட் அ லெஃப்ட் விங்கர். அந்த ஒரு இப்படி அவனால் தனியாக வந்து ஐசோலேட் பண்ணி உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து லைக் த டிஸ்டன்ஸ் தட் ஹி ஹேஸ் டு
எவ்வளவு தூரம் அவனால வந்து அவனே பாலை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள இம்பாக்ட் பாக்ஸ் கிட்ட கொண்டு வருதுங்கிறதுல பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட். அப்படிதான் விளையாட போறோங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ஒன்று. ஸ்ட்ரைக்கர் பாக்ஸ் பிரசன்ஸ், டால் பிசிக்கலி ஸ்ட்ராங் ஸ்ட்ரைக்கர் ஒன்று, ஹூ கேன் ஆல்சோ லைக் டூ வெல் வித் த பால், அது ஒன்று பார்க்குறோம். ஒரு மிட்ஃபீல்டர் வாங்கியே ஆகணும் நம்ம 2 பேர் இவங்க போகிறதுனால. அண்ட் ப்ராபப்ளி இன்னும் ஒரு நீ சொன்ன மாதிரி ஒரு டிஃபெண்டர் டிபெண்டிங் ஆன் அவுட் கோயிங்ஸ். இதுதான் நான் வந்து மெயினாக பார்க்குறேன். ஐ அக்ரி வித் யூ. நானுமே வந்து ஒரு 4-2-3-1 இல்லாட்டி ஒரு 4-4 தான் போகும், டிபெண்டிங் ஆன் கேம் ஸ்டேட் அப்படி தான் போகும்னு நானும் எதிர்பார்க்குறேன். அந்த அந்த ஒரு கட்டம் வந்து நடுவில் மறுபடியும் போடுவோம். ப்ளஸ் டெக்லன் கீழே போயிட்டான்னா அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடும், டெக்லன் கேபிள் சலிபா. அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம டாக்டிக்கலின்னு பார்த்தோம்னா இப்படி தான் நம்ம இவால்வ் ஆக போகிறோங்கிறது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். பட் சம்மரில் தான் அவன் எவனை வாங்க போகிறான் என்ன இதில் எல்லாம் தெரியும். இதில் சம்மர் ரொம்ப குரூஷியல். யா அப்சல்யூட்லி. யா ஸோ ஸ்டாக்னேட் ஆயிடுவான் திரும்ப. கண்டிப்பா. யா ஸோ ஐ திங்க் இதுதான் நம்ம வந்து பார்க்கணும்னு நினைச்சது. இதில் வேற ஏதாச்சும் நீ வந்து கமெண்ட்ஸ், ஃபினிஷிங் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணுறதுக்கு இருக்கா உனக்கு? நான் வந்து என்னன்னா எப்படி சொல்றேன், யார் மெயினா வாங்கணும், ஃபர்ஸ்ட் வாங்கணும்னா யார் சொல்லுவேன் நீ? ஃபர்ஸ்ட் வந்து விண்டோ ஸ்டார்ட் ஆனோடனே நீக்கோ வில்லியம்ஸ் தான் முதல் வேலையை அவனை தூக்கிட்டு வந்துடணும். ஏன்னா வந்து அவனுக்கு ப்ரீ சீசன் வேணும் கண்டிப்பா நம்ம சிஸ்டம்ல ஆடணும்னா. ஜுபிமண்டி வந்து ஆல்ரெடி ஸ்பானிஷ் டீமுக்கு வந்து அந்த 8 ஆடி இருக்கான், 6 ஆடி இருக்கான். ஸோ அது பிரச்சனை இல்லை. டெக்லான் இருக்கான் கூட. பட் லெஃப்ட் விங் வந்து நம்ம பிரச்சனையே லெஃப்ட் விங் தான். ஸோ ஃபிக்ஸ் பண்றதுக்கு அவன் கண்டிப்பா வந்து ஆகணும், முன்னாடியே வரணும். அதுக்கப்புறம் வந்து ஜுபிமண்டி அடாப்ட் பண்ணிப்பான். ஸ்ட்ரைக்கர் வந்து ஹவர்ட்ஸ் வந்து செஸ்கோவை கூட கொஞ்சம் டைம் எடுத்து வாங்கினா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா ஹவர்ட்ஸ் தான் ப்ராபப்ளி அந்த ரோல் கேன் ஃபில் தட் ரோல். ஸோ அந்த செஸ்கோ வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. செஸ்கோ வந்து ரூத்லெஸ்ஸாக இருக்கான், பட் ஹவர்ட்ஸ் கேன் அடாப்ட் தான் சொல்லுவேன். அப்புறம் வந்து ப்ராபப்ளி எனக்கு வந்து லெஃப்ட் பேக் வந்து போகிறாங்க அப்படின்னா லெஃப்ட் பேக், அதுக்கப்புறம் கோல் கீப்பர், அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். லெஃப்ட் விங் ஃபிக்ஸ் பண்ணோம்னா டவுட்டே கிடையாது. வாங்க, அப்புறம் மார்டினெல்லி ட்ரோசார்டை வித்துக்கோ, என்னமோ பண்ணிக்கோ. நம்ம 2 பேர்ல எவனோ ஒருத்தன் கண்டிப்பா போறோம், பிரச்சனை இல்ல. ட்ரோசார்ட் போயிடணும் கண்டிப்பா. ஐ வுட் ப்ரிஃபர் ட்ரோசார்ட் அவுட். ஆமா, எனக்குமே மார்டினெல்லி பாருங்க. நம்ம இவ்வளவு பேசி இருக்கோம் இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஓகே நம்ம ரன்னர்ஸ் வேணும் விங்கர்ஸ்க்கு. ட்ரோசார்ட் ரன் பண்ண மாட்டோம், இனிமே பிரயோஜனமே கிடையாது அவனை வச்சிட்டு. அப்சல்யூட்லி. பிளஸ் மார்டினெல்லி வந்து வர்க்கும் பயங்கரமா பண்ணுவான். சோ அந்த ஒரு நம்ம ரைட்டும் ஆடுவான், லெஃப்ட்டும் ஆடுவான். அதெல்லாம் தேவை. என்னடா ரொம்ப ஆக்சுவலா நம்ம மார்டினெல்லி நிறைய பிளேம் பண்ணலாம். பட் நம்ம ஆக்சுவலா எவ்வளவுக்கு அவனை வாங்கினோம் பார்த்தா 5 மில்லியன் 6 மில்லியனுக்கு தான் வாங்கியிருக்கோம். அந்த 5 மில்லியன் 6 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அவன் கொடுக்குற ரிட்டர்ன் வந்துட்டு மோர் தேன் வாட் 5 or 6 மில்லியன் பிளேயர் வுட் கிவ் யூ. அதுதான் நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கலாம் மார்டினெல்லி மேல. எனக்கும் காண்டா தான் இருக்கு பயங்கரமா அவன் பண்றதெல்லாம் சம்டைம்ஸ் பார்த்தா. பட் ஆனா வந்து ஒரு ஸ்குவாட் பிளேயருக்கு கெபாசிட்டி அவ்வளவுதான். ஒரு ஸ்குவாட் பிளேயருக்கு அவனோட ஒரு பெட்டர் பிளேயர் கிடைக்க முடியாது என்ன பொறுத்த வரைக்கும். உனக்கு நீ அவன் சொல்றது என்ன சொல்லுவான், எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தா போறோம், நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிம்பாங்க. அது அந்த மாதிரி பிளேயர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். யா சோ ட்ரோசார்ட்லாம் கொஞ்சம் மூஞ்சி காமிக்கிறவன், இவன் காமிக்கிறவன் கிடையாது. சோ ஐ வுட் சே ஆமா மார்டினெல்லி ஹோல்ட் பண்ணிட்டு, ஏன்னா அவன் லெஃப்ட் ரைட் ஆடுவான். மேபி அவன் ஆஃப் தி பெஞ்ச் வந்து இம்பாக்ட் பண்ற மாதிரி கூட பிளேயரா மாறலாம். இந்த ஒரு மாதிரி இந்த ரியல் மட்ரிடுக்கு வந்து இந்த ராட்ரிகோ இந்த மாதிரிலாம் பண்றான் இல்லையா, 60 நிமிஷம் டயர்டான டிஃபெண்டர் கிட்ட இவனை ஏவி விட்டுறலாம் அப்படியே. அதுதான் ஒரு மெயினான விஷயம் இல்லை நம்ம பாக்குறப்போ. லைக் இந்த மாதிரி ஒரு டயர்லெஸ்ஸான பிளேயரு உனக்கு 2 சைடு விளையாடுவாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறப்போ, நிறைய பெரிய டீம் 4 விங்கரோடலாம் போக மாட்டாங்க. எப்பயுமே 3 விங்கர், 4வது விங்கர் ஒரு டெவலப்மெண்டல் விங்கராக தான் இருப்பான், ஏன் 2 இதுக்கு தாண்டி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதுவுமே. தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல். அது மாதிரி தான் ஒரு செட்டப் வரும்னு. பட் இதுதான் நம்மளுடைய 5 வருஷம் ஹார்ட் அட்டாக் கீழே இருக்கிற டாக்டிக்கல் எவல்யூஷன். அண்ட் எனக்கு அந்த கொஸ்டின் இருந்தது, தேங்க்ஸ் ஃபார் ஆன்சரிங் தட். மெயினாக எனக்கு என்னன்னா, நம்ம ஏதோ ஒன்று விஷயம் பண்ணுறோம், அது ஒர்க் அவுட் ஆகாததுக்கு ரீசன் ஆள் இல்லை, அதுதானே தவிர்த்து சிஸ்டம் மேலே குறை கிடையாதுங்கிறது. ஏன்னா நம்ம எக்ஸாக்ட்லி ஒரு கோச்சை ஜட்ஜ் பண்ணுறதே அவனுடைய கோச்சிங் சிஸ்டம் வச்சு தான் மெயினாக. அவன் எவ்வளோ தூரம் அவனால் பாலை உள்ளே கொண்டு வர முடியுதுங்கிறது, அது ஃபெயில் ஆகுறதுங்கிற ரீசன் இல்லாதனால அவைலபிலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல். இப்போ மார்டினெல்லி சம சீசன் 2 சீசன் முன்னாடி, ஆனால் இப்போ இவனால அடாப்ட் பண்ண முடியல. ஓடிகார்ட்னால ஃபைனல் பால் போட முடிஞ்சது, இப்போ போட முடியல. ஸோ ஆப்வியஸ்லி சிஸ்டம் பிரச்சனை இல்லை, பிளேயர்ஸ்னால அவுட்புட் கொடுக்க முடியல. அந்த டைம்ல வந்து ஆப்வியஸ்லி பிளேயர்ஸை வந்து இப்போ பார்ட்டி வந்து போன சீசன் வரைக்கும் இன்ஜுரி ப்ரோனா இருந்தான். இந்த சீசன் அவனை பெருசா டிபெண்ட் பண்ணி வெளியில தெரியாத பண்றப்போ இப்போ அவைலபிலிட்டி இருக்கிறதுனால ஓகே ஹி இஸ் டூயிங் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி தான். போன சீசன் பெருசா பண்ணல அவனா.
Right. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதுதான் ஒரு நல்ல டிஸ்கஷன் இது ஆக்சுவலாக. ஹோப் யூ கைஸ் லைக் இட் டூ. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் நோட் பண்ணின விஷயங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா கண்டிப்பாக இப்போ நாங்கள் 2 பேரும் பார்த்தது தான் இந்த எபிசோடில் ஒரு 1.5 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 5-6 வருஷத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே கம்ப்ரெஸ் பண்ணி எங்கெல்லாம் பிரச்சனை இருந்திருக்கு, எதனால் வந்து ஒவ்வொரு why did we do what we didங்கிற மாதிரி அது வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் தான். ஐ ஹோப் we did that. அதே மாதிரி உங்களுடைய காமெண்ட்ஸ் என்ன, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க இந்த 5-6 வருஷத்தோட ஆடிட்? ஏன்னா நிறைய பேருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், ட்ரோஃபி ஜெயிக்கலன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். அது ஒரு ட்ரோஃபிக்குனா ஒரு ஸ்குவாட் வேணும். அந்த ஒரு ஸ்குவாட் வந்து நம்ம இன்னும் பில்ட் பண்ணலை. அதுதான் ஒரு உண்மையான விஷயம் நம்ம இதில் வந்து. அண்ட் வி ப்ரையாரிட்டைஸ் த லீக் விச் இன் மை ஒப்பீனியன் இஸ் ரைட். பிகாஸ் உன்னுடைய லீக் பொசிஷன் ஆன் த டேபிள் தான் நீ ஜெனுவினாக ஒரு டீமாக எவ்வளவு வந்து டெவலப் ஆயிருக்கங்கிற காட்டுற ஒரு விஷயம் என்னுடைய. அதனால தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறப்ப நான் சொல்லுவேன், நீ ட்ரோஃபி வின் பண்ணலாம், ஆனால் உன்னுடைய லீக் பொசிஷன் நீ எங்கே இருக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யுவர் ட்ரோஃபி இஸ் நாட் கோயிங் டு பி அன் இண்டிகேட்டர் டு ஹெல்ப் யூ ப்ரோக்ரஸ் டு த நெக்ஸ்ட் லெவல் இஃப் யூ ஆர் நாட் குட் ஆன் த லீக். அதுதான் குட் இன் த லீக். அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ட்ரோஃபிலேருந்து எடுத்துக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. ஃபேன்ஸுக்கு சூப்பர் விஷயம், அதெல்லாம் டினையே பண்ணல. நான் சால்ட்டியாகவே பேசலை, இதுதான் உண்மை. ஃபேன்ஸுக்கு சூப்பராக, நான் ஒரு ஃபேனாக இருந்தால் எனக்குமே எனக்கு வந்து ஒரு ட்ரோஃபி ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை தான் இருக்கும். பட் அந்த ட்ரோஃபி ஷுட் நாட் கம் அட் த காஸ்ட் ஆஃப் சம்திங் எல்ஸ். அதுதான் வந்து நான் பார்க்குறது. 8 months எஃபர்ட், 10 months எஃபர்ட் தான் உங்களோட குவாலிட்டி ஆஃப் த டீம் வந்து தெரியும். இப்போ செல்சி யூசிஎல் ஜெயிச்சாங்க, அது நோ டிஸ்ரெஸ்பெக்ட், தே ஒன் அந்த 2012. பட் அதான் அதே டீம் பிரீமியர் லீக்ல ரெஃப்ளெக்ட் பண்ண முடியல. அதே தான் தாமஸ் டுஷலோட செல்சியுமே சரி. எக்ஸாக்ட்லி டசன்ட் மேட்டர், அவங்க எதுவும் எடுக்கல, அவங்க எஃபர்ட் போட்டு ஜெயிச்சிருக்காங்க. பட் பிரீமியர் லீக்ல எஃபர்ட் போட்டோம்னா அதோட குவாலிட்டி இந்த டீமுக்கு வந்து கன்சிஸ்டண்டா ஒரு 4 years இருக்குங்கிற ஒரு தாட் இருக்கும். எக்ஸாக்ட்லி அதுதான். ஸோ அதுதான் என்னுடைய தாட்டுமே. ஸோ எஸ், உங்களுடைய காமெண்ட்ஸ் என்னங்கிறதுல இப்போ வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், வேறு ஏதாச்சும் அந்த மாதிரி தான் சொல்லுங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த எபிசோடோடைய உங்களுடைய காமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, நாங்கள் 2 பேர் பார்த்தது இதுதான், நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க, நீங்கள் எதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸாக பார்த்தீங்க, உங்களுடைய கருத்தில் அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 5 நாள் அப்படியே 2000 தாண்டி ஒரு 2005 இருந்ததுன்னா அப்போ அனௌன்ஸ்மெண்ட் போட்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். அது வரைக்கும் செலிப்ரேஷனுக்கு ஒரு பாஸ் போட்டுடலாம். தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ ஆகாஷ். கிட்டத்தட்ட வந்து ஒரு மும்பை இன்னிங்ஸில் 15 ஓவர் வந்து ஓடிடுச்சு. நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஒரு எபிசோடு. அந்த டைம் போனதும் தெரியல. எனக்கு அந்த ஃபோமோங்கிற ஒரு விஷயமே வரல, ஐயோ மேட்சை மிஸ் பண்ணுறோமே, ஏன்னா நல்ல ஒரு டிஸ்கஷனாக போச்சு. தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ டுடே. அடுத்து இன்னொரு எபிசோடில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் கைஸ். டேக் கேர்.